ஆமென். மீண்டுமாய் உங்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். நேற்றைய தினத்திலிருந்து நாம் வெளிப்படுத்தல் புஸ்தகத்தின் 7 சபைகளை என்ன செய்து வருகிறோம், தியானித்து வருகிறோம். நேற்றைய தினத்திலே வராதவர்களுக்காக ஒரு 3 நிமிடங்கள் நேற்றைய தினத்தின் சாராம்சத்தை மாத்திரம் சொல்லிவிட்டு இன்றைய நாளின் தியானத்திற்காக நாம் கடந்து செல்லலாம். இந்த வெளிப்படுத்தின புஸ்தகம் பொதுவாக கிறிஸ்தவர்களால் அதிகம் படிக்கப்படாத புஸ்தகம் என்று சொல்லி நாம் பார்த்தோம். பயமுறுத்துகிற ஒரு புஸ்தகம், பயப்படத்தக்கதான ஒரு புஸ்தகம் என்று சொல்லி பார்த்தோம். தூதர்கள், எக்காலங்கள், கோப கலசங்கள், இடி மின்னல் முழக்கங்கள் என்று சொல்லி அதிகமாய் நம்மை பயமுறுத்துகிற காரியங்கள் காணப்பட்டாலும் அது எழுதப்பட்ட பின்னணியை, காலத்தை நாம் நோக்கி பார்த்தோமானால் அது நம்மை தைரியப்படுத்துகிற புத்தகம் என்று சொல்லி சொன்னேன். கிபி 70ஆம் ஆண்டிலே எருசலேம் தேவாலயம் இடிக்கப்படுவதற்கு முன்னதாக கிறிஸ்தவர்கள், யூத மதத்திலிருந்து இயேசுவை ஏற்றுக்கொண்ட யூத கிறிஸ்தவர்கள் அநேக உபத்திரவங்களை சந்தித்து கொண்டிருந்தார்கள். யூதர்களும் ரோமர்களும் சேர்ந்து யூத கிறிஸ்தவர்களை என்ன செய்து கொண்டிருந்தார்கள், நெருக்கி கொண்டிருந்தார்கள், நொறுக்கி கொண்டிருந்தார்கள். அந்த ஜனங்களை ஆறுதல் படுத்துவதற்கு உங்களை அடிக்கிற யூதர்களும் ரோமர்களும் சீக்கிரத்தில் என்ன செய்வார்கள், அறுப்புண்டு போவார்கள் என்பதை விளங்க பண்ணுவதற்கு அவர்களுடைய அழிவை சொல்லி, அந்த எருசலேம் தேவாலயம் இடிக்கப்படுவதை தீர்க்க தரிசனமாக சொல்லி, நான் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் உங்களோடு இருக்கிறேன், எனவே நீங்கள் என்ன செய்யாதீர்கள், பயப்படாமல் தைரியமாயிருங்கள் என்று சொல்லி உற்சாகப்படுத்துவதற்குத்தான் இந்த வெளிப்படுத்தின விசேஷம் என்ன செய்யப்பட்டது, எழுதப்பட்டது. முதல் வசனமே இயேசு கிறிஸ்துவை பற்றிய வெளிப்பாடு என்று தான் என்ன செய்திருக்கிறது, ஆங்கில வேதாகமத்திலே போடப்பட்டிருக்கிறது என்பதை நான் என்ன செய்தேன், சொன்னேன். எனவே 3 விதமான மக்களை நான் அடையாளம் காட்டினேன். ஒன்று கிறிஸ்தவர்கள், இயேசுவை ஏற்றுக்கொண்ட யூத மதத்திலிருந்து மனம் திரும்பிய கிறிஸ்தவர்கள், மனம் திரும்பாத இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத யூதர்கள், அவர்களை துன்பப்படுத்துகிற ரோமர்கள். இந்த 2 பேரும், ரோமர்களும் யூதர்களும் அழிக்கப்படுவதற்கு முன்னதாக ஆண்டவர் முதலாவது யாரோடு பேசுகிறார், திருச்சபையாகிய யூத கிறிஸ்தவர்களோடு என்ன செய்கிறார், பேசுகிறார். அதுதான் 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரத்திலே அந்த திருச்சபைக்குரிய செய்தி என்ன செய்திருக்கிறது, அடங்கி இருக்கிறது. 4ஆம் அதிகாரம் முதல் 20-22ஆம் அதிகாரங்கள் வரை அந்த ரோமர்களுடைய, யூதர்களுடைய தேவாலயத்தினுடைய அழிவு என்ன செய்யப்பட்டிருக்கிறது, அதைத்தான் அந்த தீர்க்க தரிசனமாக என்ன செய்யப்பட்டிருக்கு, சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொல்லி என்ன செய்தோம், சில காரியங்களை நாம் முகவுரையாக பார்த்துவிட்டு, எனவே நம்மை உபத்திரவப்படுத்துகிறவர்களை தண்டிக்கும் முன்னதாக, அவர்களை நியாயம் தீர்க்கும் முன்னதாக ஆண்டவர் தன்னுடைய சொந்த சரீரமாகிய திருச்சபையோடு முதலாவது இடைப்பட விரும்புகிறார். திருச்சபை மாறும் பொழுது சமுதாயம் மாறும், தேசம் மாறும் என்பதிலே மாற்று கருத்துக்கு இடம் இருக்க முடியாது. எனவே திருச்சபையாகிய நாம் உணர்ந்து கொள்ள வேண்டிய சத்தியங்கள் என்று சொல்லி ஒவ்வொரு திருச்சபை, ஒவ்வொரு சபையிலிருந்து ஒரே காரியங்களை, ஒரு காரியங்களை என்ன செய்தோம், படித்தோம். எபேசுவிலே நாம் படித்தோம், ஆதி அன்பை விட்டு விட்டாய் என்று சொல்லி என்ன செய்தோம், படித்தோம். எனவே ஆதியில் செய்த கிரியைகளை செய்ய வேண்டும் என்று படித்தோம். 2வது சிமீர்னா சபையிலே மரண பரியந்தம் உண்மையாயிரு, உனக்கு ஜீவ கிரீடம் என்ன செய்வேன், தருவேன் என்று சொல்லி நாம் என்ன செய்தோம், படித்தோம். பெர்கமு, 3வது பெர்கமு சபையிலே பீலேயாமின் போதகத்தை கை கொள்ளுகிறவர்கள் உண்டு, பாவம் செய்ய தூண்டுகிறவர்கள், பாவத்திலே தள்ளி விடுகிறவர்கள், பாவத்தை செய்ய பண்ணுகிறவர்களை குறித்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி என்ன செய்தோம், படித்தோம். இன்றைய நாளிலும் 4வது சபை, தியத்ரா சபையினுடைய காரியங்களை நாம் என்ன செய்ய போகிறோம், தியானிக்க போகிறோம். நீங்கள் 4வது அதிகாரம் 2வது அதிகாரம் 18வது வசனம், தியத்ரா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவென்றால் என்று சொல்லி அங்கே அவர் ஆரம்பிக்கிறார். அந்த இடத்துல ஒரு காரியத்தை நாம் படிக்க வேண்டும். இந்த தியத்ரா என்பது லீதியால் என்கிற ஒரு பெண் வாழ்ந்த பட்டணம். அப்போஸ்தலர் 16 படிச்சிங்கன்னா தியத்ரா ஊராலும் இரத்தாம்பரம் விற்கிறவர்களும் ஆகிய லீதியால் என்று சொல்லி என்ன செய்யும், போடப்பட்டிருக்கும். ஐரோப்பா கண்டத்தின் முதல் விசுவாசியாகிய லீதியால் வாழ்ந்த பட்டணம் இந்த தியத்ரா பட்டணம். ஆடைகளுக்கு சாயம் போடுவதிலே பெயர் போன தொழிற்சாலை இருந்த பட்டணம் என்ன பட்டணம், இந்த தியத்ரா பட்டணம். ஆடைகளுக்கு என்னது போடுறது, சாயம் போடுகிறது, கலர் பண்ணுகிற அந்த தொழிற்சாலை இந்த பட்டணத்தில் என்ன செய்யப்பட்டிருக்கிறது, இருந்திருக்கிறது. சரியா? அதே போல நாஸ்டிசம் என்கிற கொள்கையை பின்பற்றிய ஒரு கூட்டத்தார் இந்த சபையில் அதிகமாக என்ன செய்தார்கள், காணப்பட்டார்கள். நாஸ்டிசம் என்கிற கொள்கை, அது என்ன கொள்கை என்று சொன்னால், மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாதவர்கள். அந்த கொள்கைக்கு பெயர் நாஸ்டிசம் என்கிற கொள்கை. நாஸ்டிசம், மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்து. அதாவது என்ன சொல்கிறார்கள், இயேசு கிறிஸ்து முழுக்க முழுக்க தேவன் அல்லது கடவுள். அவர் மனுஷ ரூபத்தில் வேண்டாம் வந்தார், அவர் மனுஷன் அல்ல, அவர் 100% யார் தான், கடவுள் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவினுடைய மனுஷீகத்தன்மையை தள்ளிவிட்டு தெய்வீகத்தன்மையை மாத்திரம் வலியுறுத்துகிற கொள்கைக்கு பெயர்தான் நாஸ்டிசம். இதைத்தான், இந்த நாஸ்டிசம் என்கிற கொள்கையைத்தான்
யோவான் நிருபத்திலே யோவான் என்ன சொல்லுகிறார், மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத அநேக வஞ்சகர்கள் இப்பொழுது தோன்றி இருக்கிறார்கள், இப்படிப்பட்டவனே வஞ்சகனும் அந்தி கிறிஸ்துவுமாய் இருக்கிறான் என்று சொல்லி 4 வசனங்களிலே அந்த அந்தி கிறிஸ்து என்கிற வார்த்தையை என்ன செய்கிறார், உபயோகப்படுத்துகிறார். புதிய ஏற்பாட்டிலே அந்தி கிறிஸ்து என்கிற வார்த்தை யோவான் நிருபத்திலே எத்தனை முறை வருகிறது? 4 முறை. துரதிர்ஷ்டவசமாக வெளிப்படுத்தின விசேஷத்திலே அந்தி கிறிஸ்து என்கிற ஒரு வார்த்தை கூட என்ன செய்யாது, காணப்படவில்லை என்பது வேதாகமத்தின் சத்தியம். நீங்கள் வேணா 22 அதிகாரத்தை வீட்டில் போய் என்ன செய்யுங்க, படிங்க. இந்த நாஸ்டிசம் கொள்கைக்காரர்கள் இயேசுவினுடைய மாம்சீகத்தை வெறுத்தார்கள். அதனால தான் நம்முடைய விசுவாச பிரமாணத்திலே அவர் பொந்தி பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு என்று சொல்லி அவருடைய மனுஷீகத்தை என்ன செய்கிறோம், அவர் தாகமடைந்தார், பசியடைந்தார், களைப்படைந்தார், இலைப்படைந்தார், கண்ணீர் சிந்தினார். ஸோ இதெல்லாம் தெய்வீகத்துக்குரிய பண்புகள் அல்ல, மனுஷீகத்துக்குரிய பண்புகள். ஒரு இடத்துல அவர் மறைந்து போனார் என்று இருக்கும், கண்களுக்கு தெரியாமற் போனார், மறைந்து போனார், அற்புதங்களை செய்தார். இது தெய்வீக பண்பு. ரெண்டும் கலந்துதான் யாரு, இயேசு கிறிஸ்து. தெய்வீகமும் மனுஷீகமும் கலந்தவராக அவர் வந்தார். இந்த மனுஷீகத்தை மறுதலிக்கிறவர்கள் நாஸ்டிசம். இந்த கொள்கையை தான் சாத்தானின் ஆழங்கள் என்று சொல்லி இந்த தியத்ரா சபைக்கு அந்த தேவன் என்ன செய்கிறார், இங்கே வெளிப்படுத்துகிறார். ரொம்ப டீப்பாக ஆராய்ச்சி பண்ணுறேன்னு சொல்லி கடைசியில் இந்த கொள்கை எப்படி மாறிவிட்டார்கள் என்றால், கிறிஸ்துவுக்கு எதிரான கொள்கையை என்ன செய்து விட்டார்கள், மாறிவிட்டார்கள். கிரைஸ்ட் ஆன்டி கிரைஸ்ட், கிறிஸ்துவுக்கு எதிரானவர்கள், ஆன்டி கிரைஸ்ட். அந்த கொள்கை என்பதை அதைத்தான் இந்த இது காரியம் என்ன செய்கிறது, வலியுறுத்துகிறது. மாறாக நாம் சொல்வது போல அவன் ஒரு நபராக நம்மிடத்திலே தோன்றுவதற்கான ஆதாரங்கள் வேதத்தில் என்ன செய்யப்படவில்லை, நமக்கு கொடுக்கப்படவில்லை என்பதை நீங்கள் என்ன செய்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். அந்தி கிறிஸ்து என்கிற பதம் வேதத்திலே காணப்படும் போதெல்லாம் அது ஒரு குழுவினரை, ஒரு கொள்கையை, ஒரு கருத்தை தான் என்ன செய்கிறது, வலியுறுத்துகிறது என்பதை நீங்கள் என்ன செய்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். வெளிப்படுத்தின விசேஷத்திலே காணப்படுகிற மிருகம் என்று சொல்லப்படுகிற பண்புகள் ரோமர்களுடைய அரசாட்சியை குறிக்கிற ஒரு கேரக்டர். சில நேரங்கள் நம்ம கூட மனுஷனை பார்த்தா மனுஷன் மாதிரியா இருக்கான், மிருகம் மாதிரி பிஹேவ் பண்ணுறான் அப்படின்னு நினைச்சோம் சொல்லுவோம். அதே போல் அன்றைக்கு ரோமர்கள் அவ்வளவு மிருக குணமுள்ளவர்களாக என்ன செய்தார்கள், போராடினார்கள். பவுல் ஒரு இடத்துல சொல்லுவார், துஷ்ட மிருகங்களோடு போராடினேன் என்று சொல்லுவார், சிங்கத்தின் வாய் நின்று ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்லுவார். அப்படி என்றால் அவர் உண்மையிலே காட்டுக்குள்ளே போய் சிங்கத்திடம் கடி வாங்கி வரவில்லை. அந்த ரோம அதிகாரிகள் சிங்கத்தை போல என்ன செய்தார்கள், அவர் மீது சீறினார்கள். துஷ்ட மிருகங்களைப் போல அவர் மீது அவரை அடிக்க பாய்ந்தார்கள். அதைத்தான் அவர் அப்படி என்ன செய்கிறார், சொல்லுகிறார். எனவே மிருகம் என்பது ரோம அரசாட்சியை குறிக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இந்த முகவரியோடு கூட இந்த தியத்ரா சபையை குறித்து ஆண்டவர் அங்கே என்ன குற்றச்சாட்டை வைக்கிறார் என்று நாம் பார்த்தோமானால் 20வது வசனத்திலிருந்து இருக்கு. ஆகிலும் உன் பேரில் எனக்கு குறை உண்டு. நாம் நேற்றைய தினத்திலே தியானித்தது போல முதலாவது சபையை பற்றி சொல்லும்போது எதைத்தான் சொல்லுவார், நல்ல விஷயங்களை சொல்லுவார். நீ நல்லா இருக்க, உன் கிரியை சூப்பர், அன்பு, ஊழியம் எல்லாம் நல்லதுன்னு சொல்லிவிட்டு அதன் பின்னர் அவர் என்ன செய்வார், குறைகளை சுட்டி காட்டுவார். உன் பேரில் எனக்கு குறை உண்டு. என்ன குறை? தன்னை தீர்க்கதரிசி என்று சொல்லுகிற ஏசபேல் என்னும் ஸ்திரீயானவள் என்னுடைய ஊழியக்காரர் வேசித்தனம் பண்ணவும் விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிக்கவும் அவர்களுக்கு போதித்து அவர்களை வஞ்சிக்கும்படி நீ அவளுக்கு இடம் கொடுக்கிறாய். அவள் மனம் திரும்பும்படியாய் அவளுக்கு தவணை கொடுத்தேன். தன் வேசி மார்க்கத்தை விட்டு மனம் திரும்ப அவளுக்கு விருப்பமில்லை. இந்த அதிகாரத்தில் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார், மனம் திரும்ப விருப்பமில்லை. இன்றைக்கும் நம்முடைய காரியங்கள் அநேக நேரங்களில் நான் இந்த தப்பை செய்கிறேன்னு சொல்லுவோம், ஆனால் அந்த தப்புலேருந்து விடுதலை வாங்க மாட்டோம். ஏன் அப்படின்னா நமக்கு அந்த தப்புலேருந்து விடுதலை வாங்குறதுக்கு என்ன இல்லை, மனதில்லை. ஆண்டவர் சொல்லுவார், எருசலேமே எருசலேமே கோழி தன் குஞ்சுகளை சேர்க்கும்னா எத்தனை தரமோ சேர்த்து கொள்ள மனதாக இருந்தேன், உங்களுக்கு என்ன இல்லை, மனசு இல்லை, உனக்கு விருப்பம் இல்லைப்பா. அதுதான் சொல்கிறார், மனம் திரும்ப அவளுக்கு விருப்பம் இல்லை. நான் தவணை கொடுத்தேன், காலம் கொடுத்தேன், ஆனால் அவளுக்கு என்ன இல்லை, விருப்பம் இல்லை. இந்த ஏசபேலை குறித்து பழைய ஏற்பாட்டிலே படித்தோமானால் ஆகாப் என்கிற ராஜாவினுடைய மனைவி இஸ்ரவேல் தேசத்தை ஒட்டுமொத்தமாக முழு தேசமாக விக்கிரக ஆராதனைக்கு நடத்தி சென்ற ஒரு மோசமான பெண்தான் இந்த ஏசபேல். இந்த அதிகாரத்தில் அவர் என்ன சொல்ல விரும்புகிறார் என்று சொன்னால், நான் நேற்றைய தினத்தில் சொன்னது போல அங்கே சங்கங்கள் இருந்தது, சொசைட்டி. அந்த சங்கத்திலே உறுப்பினராக இருக்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும், ரோம ராயனுடைய அந்த சாம்பலை என்ன செய்ய வேண்டும், பூசிக்கொள்ள வேண்டும். ரோம ராய சிலைக்கு முன்பதாக வணக்கம் தெரிவித்து வணங்க வேண்டும். அந்த சங்கத்திலே இவள்
திருச்சபையிலே உள்ள கிறிஸ்தவர்களை என்ன செய்து விட்டார்? சேர்த்து விட்டார். இந்த ஏசபேல்ங்கிறது அந்த ஏசபேல் அல்ல, அங்கே செய்த ஒரு நபரை ஏசபேல் என்று பெயர் சொல்லி ஆண்டவர் என்ன செய்கிறார்? அழைக்கிறார். இது ஆண்டவருடைய மெத்தட். தப்பு செய்கிற ஒருத்தரை பார்த்து சோதோம் மாதிரி தப்பு செஞ்சாருன்னா என்ன சொல்லுவார்? சோதோம் குமாரத்தியே அப்படின்னு அழைப்பார். புரியுதா உங்களுக்கு? பாபிலோன் மாதிரி தப்பு செஞ்சால் எப்படி அழைப்பார்? பாபிலோன் குமாரத்தியே அப்படின்னு அழைப்பார். யாரை பார்த்தா அழைப்பார்? இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்தா என்ன செய்வார்? அப்படி சொல்லுவார். அதே போல் இந்த இடத்துல ஏசபேல் என்று சொல்வது அன்றைக்கு வாழ்ந்த ஏசபேல் அல்ல. தியத்ரா சபையில் இருந்த ஒரு பெண் என்ன செய்கிறாள்? கிறிஸ்தவர்களை சிலை வணக்கத்திற்கு நேராக திருப்பி விடுகிறார். பாவம் செய்ய தூண்டுகிறாள். சிலை வணக்கம் ஆண்டவருக்கு எதிரான முதல் பிரதான பாவம் என்ன என்று உனக்கு வேறே தேவர்கள், விக்கிரக ஆராதனை. அந்த விக்கிரக ஆராதனைக்கு அவள் என்ன செய்து விடுகிறாள்? திசை திருப்பி விடுகிறாள். அதான் சொல்லுகிறாள், அவளுக்கு தவணை கொடுத்தேன், அவள் என்ன செய்யவில்லை? மனம் திரும்பவில்லை. இங்கே 2 சத்தியங்களை வலியுறுத்த விரும்புகிறேன். நாமும் இன்றைக்கு அநேக நேரங்களிலே இந்த விக்கிரக ஆராதனைக்கு நேராக என்ன செய்கிறோம்? கடந்து போகிறோம். என்ன பிரதர் இப்படி சொல்கிறீங்க? நாங்கள் ஆலயத்தை ஆராதிக்கிறவர்கள், வேதத்தை வாசிக்கிறவர்கள், வேதக்காரர்கள், ஜெபிக்கிறவர்கள். புதிய ஏற்பாட்டிலே விக்கிரக ஆராதனை என்று சொல்லி எதை குறித்து போடப்பட்டிருக்கிறது என்று நீங்கள் படித்தீர்கள் என்றால், பொருளாசையாகிய விக்கிரக ஆராதனை. பொருளாசையாகிய விக்கிரக ஆராதனை. ஆண்டவரை விட எதற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ அதற்கு பெயர் என்னது? விக்கிரக ஆராதனை. எனவே இந்த பொருள் ஆசை, காலையிலே நான் சொன்னேன், பொருள் தேவைதான், ஆனால் பொருள் ஆசை என்ன செய்யக்கூடாது? இருக்கவே கூடாது. 24 மணி நேரமும் நம்முடைய சிந்தை பொருட்கள் மீதும் சம்பாதிப்பதின் மீதும் இருக்கும் என்று சொன்னால், பண ஆசை, பொருள் ஆசை மீது இருக்கும் என்றால் நாமும் எதைத்தான் வணங்கி கொண்டிருக்கிறோம்? விக்கிரகத்தை தான் வணங்கி கொண்டிருக்கிறோம். ஒரு தேவ மனிதன் இப்படியாக சொன்னார், உண்மையிலே விக்கிரகத்தின் முன்பு நின்று வணங்குகிறவன் 1 நிமிடம் என்ன செய்கிறான்? நிற்கிறான், தொழுது விட்டு சென்று விடுகிறான். ஆனால் பொருளாசையை மனதிலே வைத்திருக்கிறவர்கள் 24 மணி நேரமும் எதைத்தான் சிந்திக்கிறார்கள்? பொருள், பணம், பொருள், பணம். அப்பொழுது உண்மையிலே விக்கிரகத்தை வணங்குகிறவர்களை விட, பொருளாசையில் இருக்கிறவர்களை விட விக்கிரகத்தை வணங்குகிறவர்கள் மேலானவர்கள் என்று சொல்லி ஒரு தேவ மனிதன் என்ன செய்தான்? அவர்கள் 1 நிமிடம் தவறு செய்கிறார்கள், இவர்கள் 24 மணி நேரமும் தவறு செய்கிறார்கள். எனவே கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நம்முடைய ஆசை, பற்று ஆண்டவரை தவிர பொருட்களின் மீது, உலக கண்ணோட்டங்களின் மீது என்ன செய்யக்கூடாது? போகக்கூடாது. அதனால தான் யாக்கோபு நிருபத்திலே 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நீங்கள் படித்தீர்கள் என்று சொன்னால், அதுவரை சகோதரரே சகோதரரே என்று சொல்லிவிட்டு திடீரென ஒரு வார்த்தையை போடுவார், விபச்சாரரே விபச்சாரிகளே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று சொல்லி அறியீர்களா என்று சொல்லி என்ன செய்வார்? கேட்பார். எனவே ப்ராக்டிக்கலாக சொல்ல போகிறதா இருந்தால், உங்கள் வீட்டில் உங்கள் ஹஸ்பண்ட் உங்கள்கிட்ட வந்து, இல்லை உங்கள் ஒய்ஃப் உங்கள்கிட்ட வந்து 364 நாள் உங்களுக்கு மனைவியாக இருக்கேன், ஒரு நாள் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு மனைவியாக இருக்கேன்னா என்ன பண்ணுவீங்க? தூக்கி போட்டு என்ன செய்வோம்? மிதிப்போம். அப்படிதானா? இதே போல தான் ஆண்டவரே 365 நாள் உங்கள் கூட இருக்கேன், ஒரே 1 மணி நேரம் மட்டும் அந்த புது படத்தை மட்டும் என்ன பண்ணிட்டு வந்துடுறேன்? பார்த்துட்டு வந்துடுறேன். அது எதுக்கு ஈக்குவல்? 364 நாளும் உமருக்கு கணவராக இருக்கேன், உமக்கு மனைவியாக இருக்கேன், 1 மணி நேரம் மட்டும் அடுத்த வீட்டு. அதனால தான் அந்த இடத்துல விபச்சாரரே என்று சொல்லி அவர் என்ன செய்கிறார்? பாவத்தை இப்படி பார்த்து பழக வேண்டும். எனவே தான் அவர் அந்த விபச்சாரரே என்கிற வார்த்தை யூஸ் பண்ணுகிறார். தேவனை நேசிப்பதை விட்டுவிட்டு உலக காரியங்களின் மேல் 1 நிமிடம் கவனம் போனாலும் அது பொருளாசை என்கிற விக்கிரக ஆராதனை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். புரியும்படியாக அந்த விளக்கி நான் சொல்லுகிறேன். எனவே இந்த பொருளாசைக்கு விலகி இருங்கள் என்று சொல்லி இந்த தியத்ரா சபையின் மூலமாக ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறார். அதே மாத்திரமல்ல, இன்னொரு காரியத்தை சொல்லுகிறார், மனம் திரும்ப விருப்பம் இல்லை, ஆசை இல்லை. அநேகர் பாவத்தை விட வேண்டும் என்று நினைப்பார்கள், பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று நினைப்பார்கள். ஆனால் உண்மையிலே அவர்கள் அதிலிருந்து வெளிப்படுவதற்கு வாஞ்சை இல்லை. 2 நபர்களை உங்களுக்கு அடையாளம் காட்டுகிறேன். ஒரு மனிதன் ஒரு அரண்மனை போன்ற ஒரு வீட்டில் இருக்கிறான். தினந்தோறும் அவனுக்கு சோதனை வருகிறது. அவன் மிகவும் அழகானவன், ஆண் மகன், இளம் வாலிபன், 30 வயது, பார்க்க மிகவும் அழகாக இருப்பானாம். அந்த வீட்டுக்கு வருகிற பெண்கள் எல்லாம் அவனை பார்த்து சொல்வார்களாம், சாப்பிடும் பொழுது அவனுடைய அழகை பார்த்து கத்தியால் பழத்தை வெட்டும் போது தங்கள் கையை வெட்டி கொள்வார்களாம். அவ்வளவு ரசிக்கத்தக்க அழகுள்ளவன். யாரை சொல்லுகிறேன்? யோசேப்பை சொல்லுகிறேன். போத்திபாருடைய மனைவி தினந்தோறும் அவனை கேட்டுக்கொண்டே இருக்கிறாள் தவறு செய்வதற்கு. ஆனால் அவனுக்கு என்ன இல்லை? விருப்பம் இல்லை, பாவம் செய்வதற்கு விருப்பம் இல்லை. அதனால் அவன் ஈஸியாக என்ன செய்கிறான்? ஓடி விடுகிறான். இன்னொரு மனிதன் இருக்கிறான், அவன் தேவா மாடியினுடைய உப்பரிகையின் மேல் உலாவி கொண்டிருக்கிறான். மொட்டை மாடியிலே தூரத்திலே ஒரு பெண் ஸ்நானம் பண்ணுவதை என்ன செய்கிறான்? பார்க்கிறான். அவன் கீழே இறங்கி தன்னுடைய அலுவல்களை பார்க்கிறதற்கு என்ன செய்திருக்கலாம்? சென்றிருக்கலாம். ஆனால் செய்யவில்லை. விசாரிக்கிறான் யார் என்று.
கூப்பிட்டு விடுகிறான், தவறு செய்கிறான், தவறை மறைக்க முயற்சி பண்ணுகிறான், தன்னுடைய போர்ச்சேவகனை வரவழைக்கிறான், தன் சொந்த போர்ச்சேவகனை தானே என்ன செய்கிறான்? கொலை செய்கிறான். யாரை சொல்லுகிறேன்? தாவீது. இவன் ஏன் விழுந்தான்? இவனுக்கு அந்த பாவத்து மேலே ஆசை, விருப்பம் இருக்கு. யோசேப்புக்கு அந்த பாவத்தில் என்ன இல்லை? விருப்பம் இல்லை. எனவே அந்த பாவம் செய்கிற அந்த விருப்பத்தை முதலாவது என்ன செய்ய வேண்டும்? கட்டுப்படுத்த வேண்டும். அந்த ஆசை, என் ஆசையெல்லாம் இயேசுதானேன்னு பாடுவது பெரிதல்ல. பாவத்திலிருந்து விடுதலை பெற்று அந்த பாவம் செய்கிற ஆசையை நாம் என்ன செய்ய வேண்டும்? நிராகரிக்க அழைக்கப்படுகிறோம். கவனம் கொடுத்தேன், டைம் கொடுத்தேன், எவ்வளவோ காலங்களை கொடுத்தேன், எவ்வளவோ மீட்டிங்ஸை கொடுத்துருக்கிறேன், எவ்வளவோ செய்திகளை கொடுத்துருக்கிறேன், வேத வசனங்களை கொடுத்துருக்கேன், எவ்வளவோ கொடுத்துருக்கிறேன். ஆனால் என்ன கிடையாது? வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. பரமானந்தமய்யர் பாடல் எழுதினார், காலத்தின் அருமையை அறிந்து வாழாவிடில் நோவாவின் காலத்தில் 120 ஆண்டு நோக்கி அதற்கு பின்தான் அவர் என்ன செய்தார்? அளித்தார். தாவாத கிருபையால் தாங்கி உனக்களித்த தவணையின் காலம் இவ்வருடம் முடியலாமே. எனவே மனம் திரும்பு என்று சொல்லி என்ன செய்கிறார்? அழைக்கிறார். அங்கே ஆசையில் இதைத்தான் பின்னாட்களிலே சங்கீதத்திலே அவர் எழுதுகிறார். என்ன எழுதுகிறார்? தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? அப்போ பிழை பார்க்கிறான், பார்க்கிறதே என்னதுதான்? பிழை ஆரம்பிச்சிட்டு பிழையோட விட்டுருந்தானா பிரச்சனை இல்லை. அடுத்து சொல்கிறான், மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும். மறைவான குற்றம், வேசித்தனம் செய்கிறான், அதோட விட்டானா அது இல்லை. அவர் யார்? நம்ம உரியாவை என்ன செய்கிறான்? கொலை செய்கிறான். துணிகரமான பாவங்களுக்கு என்னை நீங்களாக்கும். சங்கீதம் 19:12 போடப்பட்டிருக்கும். தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும், துணிகரமான பாவம் என்னை நீங்க ஒட்டாதிரும் என்று சொல்லி தன்னுடைய சொந்த அனுபவத்தில் அவன் அதை என்ன செய்கிறான்? எழுதுகிறான். எனவே அந்த பிழையை குறித்து, அந்த பாவம் செய்கிற வருகிற ஆசையை குறித்து நாம் எப்படி இருக்க வேண்டும்? கவனமாக இருக்கணும். எனவே சில நேரங்களில் கோல் சொல்லி கொடுத்துட்றோம், பொய் சொல்லிடுறோம், ஏமாத்துறோம். இது எல்லாத்தையும் விட்டு வெளியே வரணுன்ட்டு முதல்ல என்ன செய்யணும்? விரும்ப வேண்டும், ஆசைப்படுங்கள் பாவத்திலிருந்து வெளிவர. அது மாத்திரம் இல்லாமல் அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த பாவத்தையே செஞ்சு என்ன பண்ணியாச்சு? சுகம் கண்டு கொண்டார்கள். என்ன கண்டு கொண்டார்கள்? சுகம் கண்டு கொண்டார்கள். அதையே செஞ்சு சிலர் பார்த்தீங்கன்னா கெடுத்து பேசி அவங்களுக்கு அடுத்தவங்களை கெடுத்து பேசலான்னா என்ன வராது? தூக்கமே என்ன செய்யாது? வராது. சிலருக்கு டென்ஷன் ஆகி கடைசியில் டென்ஷனே வாழ்க்கையாக என்ன பண்ணிடுது? மாறிடுது. அதுலேயே என்ன பண்ணியாச்சு? சுகம் கொண்டாச்சு. ஆவலாய் சகலவித இச்சைகளை நடப்பிப்பதற்கு ஆவலாய் என்கிற வார்த்தையை ரோமர் நிருபத்தில் என்ன செய்கிறோம்? படிக்கிறோம். அது மாத்திரமல்ல, தொடர்ந்து அது எப்படி மாறுகிறது என்றால் பழக்கமாக என்ன செய்கிறது? மாறுகிறது. முதல்ல விரும்புகிறோம், ஒரு சின்ன பிழையில் ஆரம்பிக்குது, அப்படியே அதில் என்ன செய்கிறோம்? சுகம் கண்டுறோம். பிறகு அப்படியே என்ன பண்ணிடுது? ப்ராக்டிஸாக மாறிடுது. தொடர்ந்து ப்ராக்டிஸ்னால் என்னது? தொடர்ந்து விரும்பியோ விரும்பாமலோ அது நம்மளை தொடர்ந்து என்ன பண்ண ஆரம்பிச்சிடுறோம்? பழக்கமாக அது என்ன செய்து விடுகிறது? மாறிவிடுகிறது. இப்படித்தான் ஒரு சின்ன விஷயத்தில் ஆரம்பிக்கும், ஒரு பிழையில் ஆரம்பிக்கும், அது நல்லா இருக்கேன்னு சொல்லி நினைப்போம், அப்படியே அதில் ஒரு சுகம் கண்டுருவோம், நல்லா இருக்கேன்னு போகும், அப்படியே அது என்ன பண்ணிடும்? ப்ராக்டிஸ் திரும்ப தொடர்ந்து அதை செய்து கொண்டே இருப்போம். கடைசியில் என்ன பண்ணிடுவோம்னா அதை நார்மலைஸ்ட் ஆக்கிடும். சாம் நேற்றுக்கு ஜோமனு போது சொன்னான்னு நினைக்கிறேன். நார்மலைஸ்ட் ஆக்கிடும். எல்லாரும் செய்கிறது தானே, அது எல்லார்ட்டையும் இருக்கிறது தானே, இது எல்லாரும் செய்கிறது தானே. நம்ம நிறைய நேரங்களில் இந்த பாவத்தை எப்படி பழகிட்டோம்னா நார்மலைஸ்ட் ஆக்கியே என்ன செஞ்சிட்டோம்? பழகிட்டோம். வேதத்தினுடைய தரத்தை உயர்த்த நாம் என்ன செய்யவில்லை? சினிமா பார்க்கிறது வேதத்தின்படி அது 100க்கு 100 என்னது தான்? தவறு தான். எல்லாரும் பார்க்குறாங்க, அது நார்மல் தானே. ஒரு மணி நேரம் என்டர்டைன்மெண்ட் தானே. 24 இந்த பைபிள் படிக்கிறதுக்கு நேரம் இல்லை, நம்ம மத்தியில் வந்து மிஷினரிகளை பற்றி படிக்கிறதுக்கு நேரம் இல்லை, மிஷினரிகள் என்னென்ன செஞ்சாங்கன்னு கேட்குறதுக்கு என்ன இல்லை நேரம் இல்லை, நாம் யார் எப்படி இருந்தோம் என்ன நிலைமைக்கு போனோம் நேரம் இல்லை. ஆனால் உட்காந்து டிவி பார்க்குறதுக்கு என்ன இருக்குது? நேரம். சீரியலில் உட்காந்து நேரத்தை பொழுக்கிறதுக்கு என்ன இருக்குது? காரணம் என்னென்னா, முதல்ல சின்னதாக ஆரம்பிச்சிது, ஒரு 10 நிமிஷம் அரை மணி நேரம்ட்டு அப்படியே சுகம் கண்டு ஆரம்பிச்சிட்டோம். அடுத்தது என்ன வரும்? அடுத்தது அப்படியே அது என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டு பழக்கமாச்சு. கடைசியில் அது எப்படி மாறிட்டு நார்மலைஸ்ட். ஆட்டோமேட்டிக்காக அது என்னது? எல்லாரும் பார்க்குறாங்க, நானும் என்ன செய்கிறேன்? அதை பெருசுப்படுத்த வேண்டியதில்லை. ஸோ இப்படித்தான் அந்த பாவ ஆசை கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை என்ன செய்யுது? கடைசியில் ஒரு கட்டத்துக்கு மேலே போன பிறகு நார்மலைஸ்ட் ஆகிரும். இது எல்லாரும் என்ன தான் செய்கிறது தான். எனவே விழித்து கொண்டு மனம் திரும்பி ஜாக்கிரதையாக இருக்க ஆண்டவர் நம்ம என்ன செய்கிறார்? அழைக்கிறார். பாவத்தை ஒருபோதும் நார்மலைஸ்ட் படுத்தாதீர்கள். அது நார்மலானது என்று சொல்லி அதை மட்டுப்படுத்தாதீர்கள். சினிமாவா? அது பாவம்.
இல்லை வாலிபர்களுக்கு அப்படி தான் சொல்லி ட்ரெயினப் பண்ணி வச்சுருக்கிறேன். லவ் பண்ணுறதா அது என்னது? பாவம். மொபைலில் கேம் விளையாடுறியா அது என்னது? அது பாவம். வருஷங்களை வீணடிச்சிட்டோம். கொஞ்ச நேரம் விளையாண்டுக்க, 10 நிமிஷம் விளையாண்டுக்க. 10 நிமிஷம் விளையாடுறது, அப்புறம் 10 நிமிஷம் எவ்வளோ நேரம் ஆகும்? அரை மணி நேரம், அப்புறம் 3/4 மணி நேரம், 1 மணி நேரம், அப்புறம் அதில் ஒரு சுகம் கண்டுறது, அப்புறம் ப்ராக்டிஸ் ஆயிரும். கடைசியில் எல்லாரும் விளையாடுறான், நானும் விளையாடுறேன். 30 வயசுக்குள்ளே கண் என்ன செஞ்சிடும்? கெட்டு போயிடும். 40 வயசுக்குள்ளே என்ன வரும்? கேன்சர் வரும். அதுக்கப்புறம் உட்காந்து யோசிச்சு என்ன இல்லை, பிரயோஜனம் இல்லை. தவணை கொடுத்தேன், நீயோ மனம் திரும்பவில்லை, அவளுக்கோ மனம் திரும்ப விருப்பமில்லை. இப்படி நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிற ஒவ்வொரு காரியங்களையும் ஆராய்ந்து பார்த்து எந்த விஷயத்திலே நாம் சுகம் கண்டிருக்கிறோம், எந்த விஷயத்தை நாம் பாவம் என்று தெரிந்தும் விரும்பி நாம் செய்கிறோம், எந்த விஷயம் என்னை நார்மலைஸ்டாக வைத்திருக்கிறது என்று சொல்லி கண்ணோட்டங்களை மாற்ற நாம் என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்து தமிழ் பத்திரிகை, தினமணி பத்திரிகையெல்லாம் படித்து பார்த்தீங்கன்னா அதில் எழுதுகிற அந்த எடிட்டோரியல் எழுதுகிற ஆசிரியர்கள் அவர்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள். அவர்கள் கூட அந்த சினிமா காரியங்களையும் டிவி சீரியல்களையும் மொபைலில் விளையாடுற கேம்ஸையும் அவ்வளவு தூரம் தாக்கி என்ன செய்கிறாங்க? எழுதுகிறாங்க. அவ்வளவு தூரம் அது வேண்டாம் என்று சொல்லி என்ன செய்கிறார்கள்? எச்சரிக்கிறார்கள். பல கிறிஸ்தவ மீட்டிங்ஸில், குறிப்பாக வாலிபர் கூட்டங்களிலே சொல்லப்படுகிற சில செய்திகளை கேட்டால் வேதனை என்ன செய்கிறது இருக்கிறது. அவன் லவ் பண்ணலாமா வேண்டாமான்னு கேட்டால் அதுக்கு ஒரு சப்பக்கட்டு. பண்ணலாம், 25 வயசுக்கு அப்புறம் பண்ணலாம், 26 வயசுக்கு அப்புறம் பண்ணலாம். கேம் விளையாடலாமான்னு கேட்டால் 3 மணி நேரத்துக்கு மேலே கேம் விளையாண்டா கண்ணு கெட்டு போகும். இது யார் கேட்டா? அவன் கேட்ட கேள்வி என்னது? விளையாடலாமா விளையாடக்கூடாது, விளையாடாத அது தூர போடு அப்படிங்கிறத என்ன செய்யணும்? கற்றுக் கொடுக்கணும். லவ் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம், பேசாமல் உங்கள் அம்மா அப்பா சொல்கிற பிள்ளைய என்ன செஞ்சுட்டு போ, கல்யாணம் பண்ணிட்டு போ, ஒழுங்காக படித்து வேலைக்கு போகிற வேலையை பாருன்னு என்ன செஞ்சு கொடுக்கணும்? என்ன செஞ்சு கொடுக்கணும்? சொல்லி கொடுக்கணும். நாமளே அந்த தரத்தை என்ன பண்ணிக்கிறோம்? அதனால தான் நான் சொல்லுகிறேன், அந்த எடிட்டோரியலில் ஏன் சொல்லணும்னா அவர்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள். அவர்கள் பார்க்கிற அந்த கண்ணோட்டத்தில் கூட நாம் என்ன செய்ய தவறிட்டோம்? பார்க்க தவறிட்டோம். எனவே பாவத்தை பாவமாக பார்க்கிற கண்ணோட்டம் முதலாவது என்ன செய்ய வேண்டும்? வர வேண்டும். அல்லாத பட்சத்தில் அது எல்லாரும் செய்கிறாங்க, அது எல்லாரும் செய்கிறது தான், அது நார்மலாக போகிறது தான், அது நான் விரும்பி என்ன செய்கிறேன் என்று சொல்லி போய்விடும். எனவே தான் அவர் இந்த இடத்துல சொல்லுகிறார், மனம் திரும்ப அவளுக்கு என்ன இல்லை? மனதில்லை. எனவே யோசித்து பார்ப்போம், பாவங்களை விட்டு விலக நமக்கு மனம் இருக்கிறதா? அந்த விருப்பம் இருக்கிறதா? பவுல் சொல்லுகிறான், நான் விரும்பியதை செய்யாமல் விரும்பாததை செய்கிறேன், எப்படியாவது நான் அதில் என்ன செய்ய வேண்டும்? விடுதலையாக்க வேண்டும் என்று சொல்லி விரும்பும் போது 8ஆம் அதிகாரத்திலே அந்த ஆவியானவர் என்ன செய்கிறார்? ஒரு விடுதலையை கொடுப்பதை நாம் பார்க்க முடியும். இந்த சபைக்கு அவர் வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார், ஜாதிகள் மேல் உங்களுக்கு என்ன கொடுப்பேன்? அதிகாரத்தை கொடுப்பேன், இருப்புக்கோளால் அவர்களை என்ன செய்வீர்கள்? ஆளுவீர்கள். அது மாத்திரமல்ல, உங்களை விடிவெள்ளி நட்சத்திரமாக நான் என்ன செய்வேன்? மாற்றுவேன் என்று சொல்லி ஒரு வாக்குத்தத்தத்தோடு இந்த காரியத்தை அவர் என்ன செய்கிறார்? முடிக்கிறார். 5வது சபை, சர்தை சபையினுடைய காரியத்தை நாம் பார்த்தோமானால் 3வது அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து போடப்பட்டிருக்கிறது. சர்தை சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவென்றால், இந்த சர்தை சபையை குறித்து, இந்த சர்தை என்பதற்கு அர்த்தம் மீதியானவர்கள், ரெமனன்ட் என்று அர்த்தம். கொஞ்சமானவர்கள், சபைகளில் மீதியானவர்கள் என்று அர்த்தம். அதான் சர்தை என்கிற பொருள். இந்த சபை நல்லா உயர்ந்த மலையின் மேலே உள்ள ஒரு பீடபூமியில் என்ன செய்யப்பட்டிருக்கு? கட்டப்பட்டிருக்கு. அதாவது ஒரு நிலநடுக்கம் வந்தாலும் சரி, ஒரு யுத்தம் வந்தாலும் சரி, இந்த சபையை என்ன செய்ய முடியாது? அசைக்கவே முடியாது. அவ்வளோ ஒரு ஸ்ட்ராங் இடத்துல உட்காந்துருக்காங்க. சரியா? சேஃபாக உட்காந்துருக்குறாங்க. அதனால் இந்த சபைக்கு ரொம்ப மெத்தனம். ஒன்றும் என்ன செய்யாது? நடக்காது. ஒருத்தனும் ஒன்றும் பண்ண மாட்டான் அப்படின்னு சொல்லி என்னது? ஒரு மெத்தனம். ஆனால் கிமு 20ஆம் ஆண்டு ஒரு யுத்தத்திலே இந்த சபை, இந்த பட்டணம் என்ன செய்யப்பட்டது? பாழாக்கப்பட்டது. எதிரிகள் மலையின் வழியாக அந்த சபைக்குள்ளே போவதற்கான வழியை என்ன செய்து விட்டார்கள்? கண்டுபிடித்து இதை தாக்கி அழித்தார்கள். அதன் பின்னதாக மீண்டும் இந்த பட்டணம் என்ன செய்யப்பட்டது? எடுத்து கட்டப்பட்டதாம். இதை இந்த காரியத்திலும் என்ன செய்கிறார்? சில காரியங்களை அவர் விளக்குகிறார். அது மாத்திரமல்ல, 5 ஹைவே நெடுஞ்சாலைகள் இந்த பட்டணத்தின் வழியாக என்ன செய்திருக்கிறது? சென்றிருக்கிறது. வியாபாரத்துக்கு மிகவும் பெயர் போன ஒரு பட்டணம். என்ன பட்டணம்? இந்த சர்தை பட்டணம். சரியா? வஸ்திர ஆடை வியாபாரத்துக்கு பெயர் போனது. அதனால தான் இதில் சொல்லுவார், வெண் வஸ்திரம் என்ன செய்யப்படும்? தரிக்கப்படும் என்று சொல்லி என்ன சொல்லுவார். அவர்களுக்கு அந்த வஸ்திரம் என்பது நன்றாக என்ன செய்திருக்கும்? புரிந்திருக்கும். அந்த வியாபாரம், ஆடை வியாபாரத்துக்கு பெயர் போன பட்டணம், நெடுஞ்சாலைகள் கடந்து போன ஒரு பட்டணம், மலையின் மீது இருந்த ஒரு பாதுகாப்பான ஒரு பட்டணம். ஸோ இந்த நிலையிலே அவர் இந்த சர்தை சபையோடு கூட சில விஷயங்களை பேசுகிறதை நாம் பார்க்க முடியும். நீங்கள் 2வது வசனம் பார்த்தீங்கன்னா, நீ விழித்து கொண்டு
சாகிறதற்கு ஏதுவாய் இருக்கிறவைகளை ஸ்திரப்படுத்தி உன் கிரியைகள் தேவனுக்கு முன் நிறைவுள்ளவைகளாக காணவில்லை. 4வது சபையில் சொன்னேன், மனம் திரும்ப விருப்பமில்லை. இங்கே சொல்லுகிறார், கிரியைகள் தேவனுக்கு முன் நிறைவுள்ளதாக காணவில்லை. சரியா? இங்கிலீஷில் போட்டிருக்கு, கீப் அண்ட் ரிப்பெண்ட் யூ ஃபீல் ஃபார் ஐ ஹேவ் நாட் ஃபவுண்ட் யுவர் ஒர்க்ஸ் கம்ப்ளீட் இன் த சைட் ஆஃப் காட். உன் செயல்கள், உன் கிரியைகள் இன்னும் என்ன செய்யலை? கம்ப்ளீட் ஆகலை. இன்னும் செய்ய வேண்டியது என்ன செய்யுது? இருக்கு. உன் கிரியைகள், நிறைவுன்னா முடிவு, உன் கிரியைகள் இன்னும் என்ன செய்யலை? முடியலப்பா. செய்ய வேண்டிய வேலைன்னு என்ன செய்யுது? இருக்கு. எலியா படுத்துக்கிடுவான் சோர்ந்து போய், அவ்வளோதான், போதும், என் ஆத்மாவை எடுத்துவிடும். தட்டி எழுப்பி என்ன சொல்லுவான்? ஓய் ஓடு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். நம்மில் அநேகர் இன்றைக்கு அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, இனி ஒன்றும் கிடையாது அப்படி என்று சொல்லி சில நேரங்களே முடிக்கிறா. சொல்றார், உன் கிரியைகள்னு என்ன செய்யல? முடியும் இல்லை. தூங்குனது போதும், என்ன செய்? எலும்பு. அதுதான் அங்கே சொல்கிறாரா, நீ சாகிறதற்கு ஏதுவானவளை என்ன செய்? அடித்து எழுப்பி விடு. நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் போட்டிருக்கோம் 2வது வசனம், நீ உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தும் எப்படி இருக்கிறாய்? செத்தவனாய் இருக்கிறாய். நீ விழித்து கொண்டு சாகிறதற்கு ஏதுவாக இருக்கிறவைகளை ஸ்திரப்படுத்தும். 3 வித மக்களே அவர் அடையாளம் காட்டுகிறார். ஒன்று செத்தவனாய் இருக்கிறாய் என்று சொல்லி, சரியா? அதாவது டைட். திருச்சபையில் செத்தவங்கன்னா உடலில் செத்தவங்களை சொல்லலை, ஆவிக்குரிய வாழ்க்கையில் எப்படிப்பட்டவர்கள்? செத்தவர்கள். நீங்கள் ஒரு காரியத்தை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த மரணம், மரித்தாருங்கிற வார்த்தை புதிய ஏற்பாட்டில் எங்கே யூஸ் பண்ணப்பட்டிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, கெட்ட குமாரன் போயிட்டு என்ன செய்வான்? திரும்பி வருவான். திரும்பி வரும்போது தகப்பன் சொல்லுவார், உன் சகோதரனாகி இவனோ மரித்தான் அப்படிம்பார். சரியா? உயிரோடு இருக்கான், அவன் தானே, கல் மாதிரி இருக்கான், அவனை பார்த்து என்ன சொல்கிறாரு? மரித்தான் அப்படிங்க. சின்ன பிள்ளை யவீரனுடைய மகள் 12 வயசு, உண்மையிலே இறந்து போயிடுவா. அவளை பார்த்து என்ன சொல்லுவார்? உன் சகோதரியாக இவள் என்ன செய்யவில்லை? மரிக்கவில்லை. எப்படி இருக்கிறாள்? நித்திரையாக இருக்க. லாசரை பற்றி சொல்லுவார், நம்முடைய சிநேகிதனாகிய லாசரு நித்திரை அடைந்திருக்கிறான் என்று சொல்லி என்ன செய்வார்? சொல்லுவார். ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளுக்கு மரணம் என்பதற்கு பெயர் என்னது? நித்திரை. அதனால தான் ஒருவர் மரித்தால் நாம் என்ன செய்கிறோம்? கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தார்கள் என்று என்ன செய்கிறோம்? படிக்கிறோம். ஆண்டவரை விட்டு வாழ்வது, ஆண்டவர் இல்லாமல் வாழ்வதற்கு பெயர் என்னது? மரணம். காணாமற் போனான், இவன் என்ன செய்தான்? மரித்தான். அப்போ இந்த இடத்துல மரித்தான் செத்தான்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, உள்ளான ஜீவன் என்ன செய்யலை? இல்லை, ஆக்டிவேஷன் இல்லை, ஆண்டவரோடு என்ன இல்லை? கனெக்ஷன் இல்லை. இப்போ ஃபோன் போட்டால் தொடர்பில்லைக்கு வெளியே இருக்கிறாருன்னு சொல்கிற மாதிரி ஆண்டவருக்கும் அவனுக்கும் எப்படி இருக்கான்? தொடர்பில்லைக்கு வெளியே இருக்கான். 1. 2வது, அந்த இடத்துல பாருங்க, சாகிறதற்கு ஏதுவாக இருக்கிறவைகள். இன்னொரு குரூப் இருக்கு, சாகலை, ஏன்னா எப்படி இருக்குது? கோயிங் டு டை. சாகிற நிலைமைக்கு என்ன செஞ்சுட்டு போயிட்டு, அவ்வளோதான், ஆதி அன்பு போயிட்டு, மனம் திரும்ப விருப்பமில்லை, எல்லாம் டவுன் ஆகி போய் இன்னும் விட்டா என்ன செஞ்சிடும்? ஆண்டவர் விட்டே ஓடுற நிலைமையில் என்ன செய்யுது? 2. 3வது ஒரு குரூப் இருக்கு, அதில் போடப்பட்டிருக்கு, நீ விழித்து கொண்டு. அப்போ என்ன பண்ணிட்டு இருக்காங்க? தூங்கிக்கிட்டு இருக்கு. ஸ்லீப்பிங், டைடு, டையிங். 3 குரூப்பை என்ன செய்யணும்? பார்க்கிறோம். சரியா? 3 பேரையும் என்ன செய்ய வேண்டியிருக்கு? எழுப்பி, முதல்ல தூங்குறவனை என்ன செய்யணும்? எழுப்பி விட்டு, சாகிறதற்கு ஏதுவாக இருக்கிறவனை என்ன செய்யணும்? ஸ்டடி பண்ணி, செத்தவனை கடைசியில் என்ன செய்யணும்? உயிரோட எழுப்பணும். அநேக நேரங்களிலே சபைகளிலே 3 வித மக்களை நாம் என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியும். ஆவிக்குரிய ரீதியாக செத்தவர்கள், செத்து கொண்டிருக்கிறவர்கள், தூங்கி கொண்டிருக்கிறவர்கள். லியோனார்ட் ரேவன்கில் என்கிற தேவ மனிதன் அழகாக எழுதுவார், உலகம் இருளில் தூங்குகிறது, சபை வெளிச்சத்தில் என்ன செய்கிறது? தூங்குகிறது. என்ன அர்த்தம்னா, இவ்வளோ வெளிச்சம் இருக்கு, இவ்வளோ சத்தியம் கிடைச்சிருக்கு, ஆனாலும் என்ன பண்ணிகிட்டே இருக்கும்? ஸ்லீப்பிங், ஸ்லீப்பிங், ஸ்பிரிச்சுவல் ஸ்லீப்பிங். எனவே இந்த ஆவிக்குரிய மரணம் என்கிற நிலையிலிருந்து உயிர் கொண்டு வர ஆண்டவர் நம்ம என்ன செய்கிறார்? அழைக்கிறார். கிரியைகள் இன்னும் முடியலைன்னா முதல்ல மரித்த நிலையிலேருந்து என்ன செய்யணும்? எழும்பணும். எபேசியர் 5ஆம் அதிகாரத்தில், நீ தூசியை விட்டு மரித்தோர்லேருந்து முதல்ல என்ன செய்? எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார். சோர்பிலிருந்து நீ என்ன செஞ்சிரு? எழுந்திரு. பாவ படுக்கையிலிருந்து நீ என்ன செய்? முதல்ல எழுந்திரு. தேவ உறவற்ற நிலையிலிருந்து நீ என்ன செய்? எழுந்திரு என்று சொல்லி ஆண்டவர் என்ன செய்கிறார்? இங்கே அழைக்கிறார். எழுந்திருக்க பின்னர் தான் கிரியை செய்ய முடியும். எனவே யோசித்து பார்ப்போம், எத்தனை காரியங்கள், எவ்வளவு செயல்பாடுகள் ஆண்டவர் பாராட்டும்படி இருக்கிறது, அல்லது நிறைவாக இருக்கிறது. என்னுடைய செயல்கள் ஆண்டவருக்கு முன்னதாக நிறைவுள்ளதாக இருக்கிறதா? செய்ததையே என்ன செய்து கொண்டிருக்கிறோமா? அல்லது தேவனுக்காக பெரிய காரியங்களை சாதிக்க வேண்டும் என்று ஆசை இருக்கிறதா? நற்கிரியைகளை செய்வதிலே தேறி இருக்கிறோமா? இன்றைக்கு காலையில் 5வது பாயிண்ட் வலியுறுத்தி சொன்னேன்.
நற்கிரியை செய்வதிலே தேறி இருக்கிறோமா என்று சொல்லி நாம் என்ன செய்ய வேண்டும்? சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். தேவனுடைய சித்தத்தை செய்வதிலே தேறி இருக்கிறோமா? நற்கிரியை செய்வதிலே, தனிப்பட்ட வாழ்க்கையிலே, குடும்ப வாழ்க்கையிலே, வில் ஆஃப் காட், தேவனுடைய சித்தம் என்ன என்பதை கேட்டு தெரிந்திருக்கிறோமா? நம்முடைய பிள்ளைகளுடைய திருமண காரியங்களாக இருக்கட்டும், பிள்ளைகளுடைய படிப்பின் காரியங்களாக இருக்கட்டும், திருச்சபையினுடைய காரியங்களாக இருக்கட்டும், குடும்பத்தில் எடுக்கிற முக்கியமான முடிவுகள் தேவ சித்தத்தின்படி இருக்கிறதா? இஸ் இட் வில் ஆஃப் காட்? தேவனுக்கு அது பிரியமா என்று சொல்லி சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோமா? எல்லாம் நம்முடைய விருப்பத்திற்கு செய்துவிட்டு கடைசியில் இந்த காரியம் கர்த்தரால் வந்தது. இவங்க 2 வருஷம் 4 வருஷம் 5 வருஷம் என்ன செஞ்சிருப்பாங்க? லவ் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் அங்கே கல்யாண கார்டில் தேவன் இணைத்ததை மனுஷன், எப்பா தேவன் இணைக்கல, நீங்கள் இணைஞ்சிக்கிட்டு யார் மேலே பழியப்படாதீங்க. தேவன் இணைத்ததை மனுஷன் என்ன செய்யட்டுமா? பிரிக்காது இருக்க கடவன். எதுக்கு இந்த பொய்? நீங்களே இணைஞ்சிருக்கீங்க, நீங்களே பார்த்துக்கிட்டீங்க. அப்புறம் கடைசியில் உடஞ்சவரும் அவர்கிட்ட வந்து என்ன செய்யக்கூடாது? வந்தாலும் சீர்படுத்துகிற ஆண்டவர் தான், இல்லைன்னு சொல்லலை. அநேக நேரங்களிலே இப்படிப்பட்ட கிரியைகள் ஒரு இன்கம்ப்ளீட்டாக போகிறதுக்கு காரணம் என்னென்னா, நற்கிரியைகளை செய்வதிலே விருப்பம் இல்லை, தேவனுடைய சித்தத்தை செய்வதிலே விருப்பம் இல்லை. இந்த சபைக்கு சொல்லுகிறார், தூங்குகிற நீ முதல்ல என்ன செய்? விழித்தெழுந்து அவருடைய சித்தத்தை செய்வதற்கு எப்படி இரு? கவனமாக இரு. தேவ சித்தம் செய்வதற்கு ப்ராக்டிக்கலாக 4 காரியங்களை சொல்லித்தரேன். நம்முடைய வாழ்க்கையில் என்ன ஒரு சூழ்நிலை வந்தாலும் சரி, எந்த ஒரு முக்கியமான டெசிஷன் எடுத்தாலும் சரி, இந்த 4 காரியங்கள் உங்களிடத்தில் விட்டு என்ன செய்யக்கூடாது? போகக்கூடாது. முதலாவது காரியம் ஸ்கிரிப்சர், வேதத்தின்படி அது எப்படி இருக்க வேண்டும்? சரியானதாக இருக்கணும். நல்லா தெரிஞ்சிடுங்க, வேதம் ஒரு காரியத்தை தவறு என்று சொன்னால் அதை திரும்ப செய்யலாமான்னு போய் ஆண்டவர்கிட்ட என்ன செய்யக்கூடாது? என்கொயரி பண்ண வேண்டிய அவசியமே என்ன செய்யலை, இல்லவே இல்லை. வேதம் எதை முதல்ல அங்கீகரிக்குதோ அதை கண்டிப்பாக நம்ம ஏற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டும். வேதம் தவறு என்று சொன்னால் அது 100க்கு 100 என்னதான்? தவறு தான். எனவே தேவ சித்தம் செய்ய வேண்டுமானால் வேதாகமத்தை வாசித்து அதன்படி என்ன செய்ய வேண்டும்? நடந்தால்தான் தேவ சித்தத்தை செய்ய முடியும். நம்பர் 1. 2வது ஸ்பிரிட் ஆஃப் காட். முதல்ல ஸ்கிரிப்சர், 2வது என்னது? ஸ்பிரிட், பரிசுத்த ஆவியினுடைய அகத்தூண்டுதல். நாம் நடக்கும்போதும் இருளிலே நடக்கும்போதும் வழி இதுவே, இடதுபுறம் வலதுபுறம் சாயும் போது வழி இதுவே என்று சொல்லுகிற தேவ வார்த்தையை நாம் என்ன செய்ய முடியும்? கேட்க முடியும். சரியான ஒரு நடத்துதலை நாம் என்ன செய்ய முடியும்? அனுபவிக்க முடியும். எனவே பரிசுத்த ஆவியானவர் நம்மை ஆட்கொள்ளும் போது தேவ சித்தத்தை நீங்களும் நானும் செய்ய முடியும். 3வது சிச்சுவேஷன், சூழ்நிலைகள் மூலமாக ஆண்டவர் என்ன செய்வார்? பேசுவார். அதில் அடிக்கடி யங்ஸ்டர்ஸுக்கு சொல்கிற காரியம் என்னென்னா, ஓடிக்கிட்டு இருக்கிற காரை என்ன செய்யலாம்? ஈஸியாக என்ன செய்யலாம்? திருப்பலாம். நின்றுட்டு இருக்கிற காரை என்ன செய்ய முடியாது? திருப்ப முடியாது. அதனால் சூழ்நிலைகள் சில நேரங்களில் சாதகமாக வருவது போல தெரியும், சில நேரங்களில் பாதகமாக வருவது போல தெரியும். ஆனால் அந்த சூழ்நிலைகள் மூலமாக ஆண்டவர் நிச்சயம் என்ன செய்வார்? கண்டிப்பாக பேசுவார். பவுல் ஒரு இடத்துக்கு ஊழியம் செய்ய போகும்போது சொல்லுவார், ஆவியானவர் போக ஒட்டாதிருந்தார், ஆவியானவர் தடை பண்ணினார். இன்னொருத்தன் வந்து என்ன செஞ்சான்? சொப்பனத்தில் வந்தால் அந்த இடத்துக்கு போனேன். இப்படி தான் அந்த ஆதி அப்போஸ்தலர்கள் என்ன செய்தார்கள்? ஊழியம் செய்தார்கள். சூழ்நிலை மூலமாக பேசுவார். 4வது செயின்ஸ், தேவ மனிதர்களின் ஆலோசனைகள் மூலமாக ஆண்டவர் நம்ம என்ன செய்வார்? வழி நடத்துவார். அதுக்காக எல்லார்ட்டையும் போய் ஆலோசனை கேட்கணும்னு என்ன இல்லை, அவசியம் இல்லை. ஒரு சில தேவ மனிதர்களுடைய ஆலோசனையை சரியாக கேட்டு பின்பற்றினோமானால் நாம் போகிற பாதை சரியான பாதையாக இருக்கும். நம்முடைய கிரியைகள் அவருக்கு முன்னதாக நிறை உள்ளவைகளாக என்ன செய்யப்படும்? காணப்படும் என்பதிலே நமக்கு சந்தேகம் இல்லை. அநேக நேரங்களிலே இந்த உயிரற்ற நிலைமையில் இருந்தும் வெளியே காண்பிக்கிறது எப்படி காமிக்கிறோம் அப்படின்னா, ரொம்ப ஆக்டிவாக இருக்கிற மாதிரி என்ன செஞ்சிடறோம்? காமிச்சிடுறோம். அதுக்கு பேர் தான் ஹிப்போக்ரஸி என்று சொல்லி என்ன செய்யப்பட்டிருக்கு? மாய்மாலம். இயேசு கிறிஸ்து தன்னுடைய 3 ஆண்டு உபதேசத்திலே அதிகமாய் கண்டித்து உணர்த்திய பாவம் எது என்று கேட்டால் என்ன பாவம்? மாய்மாலம். வேசித்தனத்தை கூட அவ்வளோ தூரம் அவர் என்ன செஞ்சிருக்க மாட்டார்? தாக்கியிருக்க மாட்டார். திரும்ப திரும்ப மாயக்காரரே மாயக்காரரே, உள்ள ஒன்று வைத்து வெளி ஒன்று, சரியா? உள்ளுக்குள்ளே எரிஞ்சிக்கிட்டே இருக்கும், வெளியே பார்த்தோடனே நல்லா இருக்கீங்களா, ரைட்டு அப்படின்னு ஒரு சிரிப்பு என்ன செஞ்சிடுறது? போட்டுறது. அதான் சொல்லுவாங்க, ஒரு திருக்குறள் உண்டு, கையை கூப்பிட்டே இருப்பான், உள்ளே என்ன வச்சுருப்பான்? கத்தி வச்சுருப்பான்ப்பா, கவனமாக என்ன பண்ணிக்க இருந்துக்க அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல திருக்குறள் எழுது உண்டு. எனவே இந்த மாய்மால வாழ்க்கை கிரியைகள் நிறைவுள்ளவர்களாக என்ன செய்யவில்லை? காணலை. செத்து கொண்டிருக்கிற நிலைமை, செத்த நிலைமை, தூங்குகிற நிலைமை. ஆனால் வெளியே காண்பிக்கிறது மட்டும் ரொம்ப ஆவிக்குரியவர்கள் போல என்ன செய்து கொள்கிறோம்? சில நேரங்களிலே காண்பித்துக் கொள்ளும். எனவே மாய்மால வாழ்க்கையை விட்டு மனம் திரும்ப அழைக்கிறார். அந்த அத்திமரத்தை சபித்ததற்கு காரணம் என்னென்று சொன்னால், அந்த அத்திமரத்தில் இலைகள் காணப்பட்டது. ஒரு அத்திமரம் என்றால் முதல்ல அதில் முற்கனிகள் வரும், அதன் பின்னதாக இலைகள் வரும். இலைகள் இருக்கிறது என்றால் என்ன அர்த்தம்? கனி இருக்கிறது என்று அர்த்தம். ஆனால் இந்த அத்திமரத்தில் என்ன இல்லை? கனி இல்லை. தூரத்தில் அது காட்டும் போது என்ன சொல்லுது?
கனி இருக்குது, வா வா என்று கூடுகிறது. கிட்ட வந்து பார்த்தா என்ன இல்லை, கனி இல்லை. ஒரு காலம் முன்னிடத்தில் கனி உண்டாக கிடவது என்று சொல்லி என்ன செய்கிறார், சபிக்கிறார். மாய்மாலத்தை கண்டிக்கிற ஒரு ஆண்டவர். எனவே உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுகிற வாழ்க்கையை விட்டு மனம் திரும்ப ஆண்டவர் என்ன செய்கிறார், அழைக்கிறார். இதை சரதை சபைக்கு அவர் என்ன செய்கிறார், வாக்குத்தத்தமாக ஒரு எச்சரிப்பாக சொல்லுகிறார். உன் கிரியைகள் நிறை உள்ளவைகளாக என்ன செய்யப்படவில்லை, காணப்படவில்லை என்பதை நீ மறந்து விடாதே. இந்த சபைக்கு அவர் வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். என்ன சொல்கிறார் என்றால், ஜீவ புஸ்தகத்திலிருந்து பெயரை என்ன செய்ய மாட்டேன், கிறுக்கி போட மாட்டேன். அது மாத்திரமல்ல, அவன் பேரை பிதாவின் முன்பதாக என்ன செய்வேன், அறிக்கை பண்ணுவேன் என்று சொல்லி என்ன செய்கிறார், சொல்லுகிறார். எனவே இப்படிப்பட்ட ஒரு நல்ல வாக்குத்தத்தம் உண்டாயிருக்கிறபடியால் தூங்குகிற நிலைமையிலிருந்து விழித்து தேவனுடைய சித்தத்தை செய்கிற பிள்ளைகளாக தனிப்பட்ட வாழ்க்கையிலே, குடும்ப வாழ்க்கையிலே தேவன் எதை விரும்புகிறாரோ அதை செய்ய நாம் என்ன செய்யப்படுகிறோம், அழைக்கப்படுகிறோம். 6வது சபையினுடைய காரியம் என்ன என்று பார்ப்போம். 6வது என்ன சபை, பிலதெல்பியா. ஒரு குறைகளற்ற ஒரு சபை இந்த பிலதெல்பியா என்கிற சபை. இந்த 10வது வசனத்தில் இருக்கு, இல்லை 7வது வசனத்தில் இருக்கு. இந்த பிலதெல்பியா என்பதற்கு அர்த்தம் என்ன என்று சொன்னால், சகோதர அன்பு. சகோதர அன்பு, பிரதர்லி லவ். பிலியா என்கிற வார்த்தையிலிருந்து இது என்ன செய்திருக்கிறார்கள், எடுத்திருக்கிறார்கள். அடிக்கடி நான் சொல்லுகிறது, அன்புக்கு 4 அர்த்தங்கள் உண்டு. ஒன்று ஸ்டார்கே, பெற்றோர் பிள்ளைகளுக்கு இடையிலான அன்பு. பிலியா, சகோதர அன்பு அல்லது சிநேகிதர்களுடைய அன்பு. பிலியா. எராஸ், அது ஒரு காதல் அன்பு அல்லது கணவன் மனைவிக்கு இடைப்பட்ட ஒரு அன்பு. 4வது அகாபே, நிபந்தனையற்ற அன்பு. அதில் 2வது வருகிற அந்த பிலியா என்கிற வார்த்தை தான் எந்த வார்த்தை, பிலதெல்பியா என்கிற வார்த்தை அந்த இடத்துலேருந்து வந்திருக்கிறது. சகோதர அன்பு என்று சொல்லி என்னது பெயர். இந்த பட்டணத்தை உண்டாக்கினவர் உலக பிரசித்தி பெற்ற மாவீரன் அலெக்சாண்டர். மாவீரன் அலெக்சாண்டர் இந்த பட்டணத்தை என்ன செய்தார், உருவாக்கினார். இதை நாம் தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். சரியா, அலெக்சாண்டர் தான் இந்த பட்டணத்தை என்ன செய்கிறார், உருவாக்குகிறார். இந்த பிலதெல்பியாவிலே அடிக்கடி நிலநடுக்கம் ஏற்படுமாம். என்ன ஏற்படும், நிலநடுக்கம் அடிக்கடி என்ன செய்யப்படும், ஏற்படுவது வழக்கம். அது மாத்திரமல்ல, அந்த நிலநடுக்கம் ஏற்படும் போதெல்லாம் உதவி செய்கிறவர்கள், நாட்டுக்காக சேவை செய்கிறவர்களுடைய பெயரை என்ன செய்வார்கள் என்றால், அங்கே உள்ள ஒரு ஆலயத்தினுடைய தூணிலே அவர்கள் என்ன செய்வார்கள், எழுதுவார்கள். ஆலயத்தினுடைய தூணிலே நாட்டுக்காக சேவை செய்தவர்களுடைய பெயர் அங்கே என்ன செய்யப்படும், அங்கே என்ன செய்யப்படும், எழுதப்படும். நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா, ஜெயங்கொள்ளுகிறவனுக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தத்தில் தேவனுடைய ஆலயத்தில் தூணாக்குவேன், என்ன செய்வான், புதிய எருசலேம் என் தேவனுடைய நாமத்தையும் அவன் மேல் எழுதுவேன். இங்கே நாட்டுக்கு சேவை செஞ்சாலே உன் மேலே தூணை எழுதுறானப்பா, நான் என்ன செய்வேன், என் பரலோக ராஜ்யத்திற்கு சேவை செய்தவனுடைய பெயரை நான் எழுதுவேன் என்று சொல்லி அந்த மக்களுக்கு புரிகிற லாங்குவேஜில் அவர் என்ன செய்கிறார், பேசுகிறார். அந்த நாட்களில் அப்படி பண்ணியிருக்கிறாங்க. அது மாத்திரமல்ல, அந்த தூண் என்பது பிலதெல்பியாவுக்கு ரொம்ப முக்கியம். ஏனென்றால் அந்த எர்த்குவைக், அந்த நிலநடுக்கம் வரும்பொழுது அந்த கட்டடம் விழாமல் தாங்கிக் கொள்வது என்னதுதான், தூண் தான். எனவே அவர்களை தூணாக்குவேன் என்று சொல்லி சொன்னால் அதுதான் அவர்களுக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதம். அதைத்தான் அவர்கள் என்ன செய்ய, என் தேவனுடைய ஆலயத்தில் அவனை தூணாக்குவேன். எப்படி பிலதெல்பியாவிலே நிலநடுக்கம் வரும்பொழுது அந்த தூண் அந்த பட்டணத்தை தாங்கி பிடிக்கிறதோ, அதே போல உன்னுடைய பிறருடைய வாழ்க்கையை இடிந்து போகாதபடி தாங்குகிற தூணாக மாற்றுவேன். அல்லேலூயா. இதை போல ஒரு வாக்குத்தத்தம் வேணுமா? இந்த வாக்குத்தத்தத்தெல்லாம் நாம் என்ன செய்ய மாட்டோம், வாக்குத்தத்த அட்டையில் என்ன செய்ய மாட்டோம், போட மாட்டோம். அப்படி தானே, கண்ணீர் துடைப்பார், உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன், இதே தான் போட்டு என்ன பண்ணிட்டோம், பழகிட்டோம். வரும்போது அந்த தூண் தாங்குதப்பா, அதே போல பலருடைய வாழ்க்கையை தாங்குகிற தூணா ஒன்று என்ன செய்வேன், நான் மாற்றுவேன் என்று சொல்லி அவர்களுக்கு புரிந்த லாங்குவேஜில் அவர் என்ன செய்கிறார், பேசுகிறார். சரி, இந்த சபையிலிருந்து ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு காரியம் என்ன என்று சொன்னால், 8வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, இதோ உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். இந்த விஷயத்தை நன்றாக தெரிந்து ஏன் அதை சொல்கிறார் அப்படின்னா, உனக்கு முன்பாக ஒரு திறந்த வாசல் இருக்குப்பா, ஒரு பெரிய திறந்த தேசம் இருக்கிறது. அதாவது ஊழியம் செய்வதற்கு உனக்கான கதவை நான் என்ன செய்திருக்கிறேன், திறந்திருக்கிறேன். ஒருத்தனை என்ன செய்ய முடியாது, பூட்ட முடியாது. அது 7ஆம் வசனத்திலே சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, தாவீதின் திறவுகோலை உடையவரும் ஒருவனும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவரும் ஒருவனும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவரும் ஆகிய நான் சொல்லுகிறதாவது. எப்பா, உனக்கு கொடுத்த ஊழியம் யார் கொடுத்தது, நான் கொடுத்தது. அல்லேலூயா. அதை முதல்ல என்ன செய்யணும், நம்ம நேரங்களில் என்ன நினைக்கிறோம், இந்த ஊரில் இனி என்ன செஞ்சுருக்காங்க, இவங்க இனிய ஊழியத்துக்கு கூட்டது அவங்களா இருந்தாலும் ஃபைனல் அத்தாரிட்டி யார்கிட்ட இருக்குது,
இப்போ சாம் இனிய ஊழியம் செய்ய கூட்டிருக்கான், கரெக்டு தான். இங்கே நான் வந்து பிரசங்கம் பண்ணுறேன், சாம் கூட்டது உண்மைதான். ஆனால் இந்த அதிகாரத்தை எனக்கு கொடுத்தது யார்? ஆண்டவர். வாய்ப்பு அவன் கொடுக்கலாம், என்ன பேசிக்கிடுங்கன்னு இந்த மெசேஜில் வாய்ப்பு கொடுக்கலாம். அந்த அதிகாரத்தை கொடுத்தது யார்? ஆண்டவர். அதனால தான் அவர்கிட்ட கேட்பாங்க, யோ என்னையா செய்கிறீரு, இந்த அதிகாரத்தை உமருக்கு யாரு கொடுத்தா அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க. இதே போல் இந்த காரியத்தை நீங்கள் ஒவ்வொருத்தருக்கும், நம்மள ஒவ்வொருத்தருக்கும் ஊழியம் செய்வதற்கான அத்தாரிட்டியை ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார், கொடுத்துருக்கார். நம்ம சில நேரங்கள் நினைக்கலாம், இனிய பிரசங்கத்துக்கு எங்கேயும் கூட மாட்டேங்காங்களே, பெரிய சபைகளில் இனிய பயன்படுத்த மாட்டேங்காங்களே, நம்மளை கண்டுக்கிட மாட்டேங்கான. ஒருவேளை வாய்ப்பை மனிதர்கள் மறுக்கலாம், அதிகாரத்தை கடவுள் நமக்கு என்ன செய்திருக்கிறார், கொடுத்துருக்கு. அதனால் ஊழிய பாதையில் தைரியமாக என்ன செய்யணும், முன்னேறணும். ஏன்னா சாவி யார் கையில் இருக்குது? அவர் கையில் இருக்குது. சரியா? பிளாத்துக்கிட்ட ஆண்டர் அதான் சொல்கிறார், எப்பா நீ வெறும் சேரில் தான் உட்காந்துருக்க, அவர் எங்கே உட்காந்துருக்காரு? சிங்காசனத்தில். பரத்தில் இருந்து கொடுக்கப்பட்டால் ஒழிய என் மேலே உனக்கு ஒரு அதிகாரம் என்ன செய்யாது கிடையாது. அவன் பயந்துட்டு வசனத்தில் போட்டிருக்கு, அது முதல் பிலாத்து அவரை விடுதலை பண்ண வகை தேடினான். ஒரே வார்த்தையில் எப்படி பயமுறுத்தியிருக்காரு பாருங்க. பயந்துட்டான், அது முதல் அவரை விடுதலை பண்ண வகை தேடினான். இந்த இடத்துல என்ன சொல்ல வருகிறேன் என்றால், ஊழியம் செய்வதற்கு திறந்த வாசலை தருகிறவர் ஆண்டவர். ஏனென்றால் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவர், திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவர். ஜீவ விருட்சத்துக்கு போகும் வழியை ஏதேன் தோட்டத்தில் அவர் என்ன செய்தார்? அடைத்து போட்டார். ஒருவனும் என்ன செய்ய முடியல, பூட்ட முடியல, உள்ளேயும் திறக்க முடியல, உள்ளேயும் போக முடியல. தேவாலய திறச்சிலையை கிழித்து திறந்து விட்டார் பிரசன்னத்துக்கு போகிற வழியை. இன்னைக்கு வரைக்கும் யாரும் என்ன செய்ய முடியாது, தைக்க முடியாது. எல்லாரும் எங்கே போகிறோம்? தேவ பிரசன்னத்துக்கு போகிறோம். இது ஒரு சின்ன உதாரணம். இப்படி அவர் செய்கிற அந்த அதிகாரத்தை குறித்து இங்கே என்ன செய்யப்பட்டிருக்கிறது, போடப்பட்டிருக்கு. எனவே திறந்த வாசல் ஆண்டவரை பற்றி சொல்வதற்கு, ஊழியம் செய்வதற்கு, சிறு பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுப்பதற்கு, ஒரு சண்டே கிளாஸ் எடுப்பதற்கு, பிரேயர் நடத்துவதற்கு, பெண்கள் கூட என்னவா இருந்தாலும் அத்தாரிட்டி கிவன் பை காட், தேவனால் உண்டாயிருக்கிறது. இந்த ஒரு அறிவு நமக்கு என்ன செய்யணும், அது வந்து நம்மளை ஊழியத்தில் சோர்ந்தே என்ன செய்ய விடாது, போகவே விடாது. இதைத்தான் அவர் முதல்ல என்ன செய்கிறார், சொல்லுகிறார். எனவே ஹிஸ் அத்தாரிட்டி அல்லது ஹிஸ் பவர், அவருடைய பவர் நமக்கு என்ன செய்கிறது, இருக்கிறது. இதைத்தான் மத்தேயு 18:28 அதிகாரத்திலே வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு என்ன செய்யப்பட்டிருக்கிறது, கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி என்ன செய்கிறார், சொல்லப்பட்டிருக்கு. அது மாத்திரமல்ல, அவர் என்ன சொல்லுகிறார், பூமி எங்கும் என்ன செய்யுங்க, புறப்பட்டு போங்கள், பூமி எங்கும் புறப்பட்டு போங்கள். ஹிஸ் பவர் மாத்திரமல்ல, ஹிஸ் ப்ராமிஸ், அவருடைய வாக்கு தத்துவம் நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்கிறது. புறப்பட்டு போங்க, டீச் பண்ணுங்க, சீசர்களாய் மாற்றுங்கள், ஞானஸ்நானம் கொடுங்க. இதைத்தான் திருச்சபையில் என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கும். திறந்த வாசல், டீச் பண்ணுறோம், கற்றுக் கொடுக்குறோம், ஞானஸ்நானம் கொடுக்குறோம். நீங்கள் இந்த ஆர்டர் ஆஃப் சர்வீஸ் எல்லாம் ஒழுங்காக கவனிச்சிங்கன்னா நல்ல ஒரு ஞானஸ்நானம் இருக்கும். முதல்ல அடுத்து ஒரு திடப்படுத்தல் என்ன செய்யும் இருக்கும். 13 வயசு வந்தோடனே விவரம் தெரிஞ்சிடும், உடனே என்ன செய்யணும், திடப்படுத்தலில் வந்து எடுக்கணும். பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெறுகிறது தான் என்னது, திடப்படுத்தல். சரி, அப்படியே போனால் அடுத்தது வாலிபர் ஐக்கிய சங்கத்தில் என்ன செய்யணும், பங்கு பெற்று ஒழுங்காக வசனம் படிக்கணும். அடுத்தது மேரேஜ் ஆனோடனே எங்கே போகணும், மென்ஸ் ஃபெல்லோஷிப், கல்யாணத்துக்கு முந்தைய ஆலோசனை, அடுத்து ஆண்கள் ஐக்கிய சங்கம், கடைசியில் அந்த மரணம் வந்து மறிக்கும் அடக்கம் பண்ணுறவரை ஃபுல்லாக என்னதான் இருக்கும், அந்த வசனத்திலேயே அப்படி என்ன செய்வாங்க, கொண்டு வருவாங்க. சரியா? நாம் என்ன பிரச்சனை, நான் ஒழுங்காக அதை என்ன செய்கிறதில்ல, ஃபாலோ பண்ணுறதில்ல. எதுக்கு செய்கிறாங்கன்னே என்ன செய்கிறதில்ல, தெரியறதில்லை. திடப்படுத்தல் எதுக்கு, கல்யாணம் எதுக்கு, இது எதுவுமே என்ன செய்யறதில்லை. சும்மா வர வேண்டியது, அந்த ஆளை தாலி கட்டிட்டு என்ன செய்ய வேண்டியது, போயிட வேண்டியது. அந்த சர்வீஸ் எவ்வளோ முக்கியம், அதில் கொடுக்குற வாக்குறுதி எவ்வளோ இம்பார்ட்டன்ட், அது எதையுமே என்ன செய்யறதில்லை, யோசிக்கிறதில்ல. திடப்படுத்தல் அதே மாதிரி தான். பிஷப் வந்து இவனை பலப்படுத்தும்னு கைகளை வைத்த போது பரிசுத்தாவியானவர் அவர்கள் மேல் வந்தார். அதுக்கு தான் என்னது, நீ வந்து உலகம், மாமிசம், பிசாசு இவற்றை எதிர்த்து தைரியமாய் போர் செய்து ஜீவகால பரியந்தம் கிறிஸ்துவுக்குள் நடப்பதற்கு இவனை என்ன செய்யணும், பலப்படுத்தும் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க, கைகளை வைக்கிறாங்க. 13 வயசு வரை ஞான பெற்றோருடைய பொறுப்பு. ஏன்னா அவனுக்கு விவரம் தெரியாது. 13 வயசுக்கு அப்புறம் அந்த பொறுப்பை அவனே என்ன பண்ணிக்கிறான், வாங்கிக்கிறான், ரிசீவ் பண்ணிக்கிறான். அதுக்கு தான் பாட்டு எழுதி வச்சிருக்கிறாங்க, அன்னை தந்தை உந்தன் சந்நிதி முன்னின்று சொன்ன வாக்கு தத்தம் அல்லாது இப்போ என்னை ஜீவ பலியாய் ஒப்புவித்தேன் ஏற்றுக்கொள்ளும் இயேசுவே. என்ன அழகாக எழுதியிருக்காங்க பாருங்க. அன்னை தந்தை அம்மாவும் அப்பாவும் 13 வருஷத்துக்கு முந்தி சொன்ன அந்த உடன்படிக்கை என்ன பண்ணி போச்சு, செல்லாது. ஏன்னா எனக்கு இப்போ என்ன தெரிஞ்சிட்டு, விவரம் தெரிஞ்சிட்டு, அதை நான் என்ன பண்ணிக்கிறேன், வாங்கிக்கிறேன் அப்படின்னு 13 வயசுலாம் ஒழுங்காக ரசிக்கப்பட்டிருந்தான்னா, ஒழுங்காக யூத் மீட்டிங் வந்தான்னா கரெக்டாக என்ன செய்வான், தன்னுடைய வாழ்க்கையை சிறப்பாக என்ன செய்வான்,
ஓடி முடிப்பான். அதற்குத்தான் அந்த ஒழுங்குகளை என்ன செய்திருக்கிறார்கள், வைத்திருக்கிறார்கள். சீஷனாக்கும்படி, ஞானஸ்நானம் கொடுக்கும்படி, அபிஷேகத்திலே வழி நடத்தும்படி, திருச்சபையில் வளர்ச்சி அடையும்படி, பயிற்சி அளிக்கும்படி ஊழியங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் திறந்த வாசலை அவர் நமக்கு முன்னதாக வைத்திருக்கிறார். அவருடைய வாக்குத்தத்தங்கள் நமக்கு முன்னதாக இருக்கிறது. அவருடைய பவர், அதிகாரம் இருக்கிறது என்று சொன்னேன். அவருடைய வாக்குத்தத்தம் இருக்கிறது என்று சொன்னேன். ஹிஸ் பிராமிஸ் என்று சொன்னேன். அடுத்ததாக திறந்த வாசலிலே நான் சொல்லுகிற காரியம் ஹிஸ் பிரசன்ஸ், அவருடைய பிரசன்ஸ். உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் உங்களோடு கூட இருக்கிறேன். உங்களோடு இருக்கிறேன் அல்ல, உங்களோடு கூட இருக்கிறேன். ஹிஸ் பிரசன்ஸ், அவருடைய பிரசன்னத்தை நமக்கு என்ன செய்கிறார், வாக்கு பண்ணுகிறார். மரண இருளின் பள்ளத்தாக்கு வந்தாலும், வராதுன்னு சொல்லலை, மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், செமிகோலன், தேவரீர் என்னோடே கூட இருக்கிறீர். எனவே ஊழியத்தின் பாதையிலே முன்னேறி செல்லும் பொழுது மரண இருளின் பள்ளத்தாக்கு வரும் பொழுது நான் என்ன செய்ய வேண்டியில்லை, பயப்பட வேண்டியில்லை. ஏன்னா அவர் அதிகாரத்தில் தான் ஊழியம் செய்ய வந்திருக்கேன். அவர் வாக்கு பண்ணினால தான் ஊழியம் செய்ய வந்திருக்கேன். அவர் என் கூட இருக்கிறதுனால தான் நான் தைரியமாக என்ன செய்கிறேன், முன்னேறுகிறேன். எனவே ஊழிய பாதையிலே முன்னேற நாம் என்ன செய்யப்படுகிறோம், அழைக்கிறோம். சிலுவை சேவை செய்ய அழைக்கிறது. இதை நாம் அநேக நேரங்களில் மறந்து விடுகிறோம். சிலுவையினாலே ரட்சிப்பு, சிலுவையினாலே கிருபை, சிலுவையினாலே அன்பு என்று நிறைய விஷயங்களை சொல்லுகிறோம். ஆனால் சிலுவை சேவை செய்ய அழைக்கிறது என்பது என்ன செய்து விடக்கூடாது, மறந்து விடக்கூடாது. அந்தோ கல்வாரில் என்று ஒரு பாடுவோம், கடைசியில் இருக்கும், சிலுவை காட்சியை கண்டு முன்னேறி சேவையே புரிவேன், ஜீவனும் வைத்தே என்று சொல்லி என்ன செய்கிறான், பக்தன் பாடுகிறான். எமிலண்ணன் பாடினார்கள், கலங்கரை விளக்காக ஒளி வீசுவேன், கலங்குவோரை அவர் மந்தை சேர்ப்பேன். ஏனென்றால் திறந்த வாசலை நமக்கு முன்னதாக வைத்திருக்கிறான். அநேக நேரங்களில் நாம் என்ன சொல்கிறோம் என்றால் சாக்குப்போக்கு சொல்லிவிடுகிறோம். என்ன சொல்லிவிடுகிறோம், சாக்குப்போக்கு சொல்லிவிடுகிறோம். ஊழியத்துக்கெலாம் என்ன செய்யலாம், பிறகு பார்க்கலாம். சிலர் கேட்டால் சொல்லுவாங்க, இப்போலாம் வரமாட்டேனே, கொஞ்சம் படித்து நல்லா சம்பாதிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன செய்வேன், அப்படி நிறைய பேர் சொல்லுவாங்க என்கிட்ட. நான் அவங்களுக்கு மனசில் சொல்லுவேன், நீ படிக்கவும் மாட்டேன், நீ சம்பாதிக்கவும் மாட்டேன், நீ வரவும் மாட்டேன். அதாவது என்ன சொல்ல வரேன்னா, நீ படிக்கும் போதே, காலேஜ் படிக்கும் போதே நீ ஊழியம் செய்ய வரலன்னா நீ ஒரு நாளும் என்ன செய்ய மாட்டா, வரவே மாட்டா. உனக்கு நான் அடித்து சொல்கிறேன், 10 ரூபா இருக்கும்போதே நீ கொடுத்து பழகலைன்னா 10 கோடி வந்தாலும் என்ன செய்ய மாட்டா, கொடுக்க மாட்டா. நிறைய பேர் பார்த்துருக்கேன், அட்ரஸே இப்போ என்ன செய்யலை இல்லை. காலேஜ் படிக்கும்போது, ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் ஒவ்வொரு வீடாக போய் தட்டி இருக்கிறோம், மீட்டிங் வாப்பான். அன்னைக்கு வராதவன் இன்னைக்கு வரைக்கும் என்ன செய்யலை, வரல. ஸ்கூல் படிக்கும்போது எவன்லாம் வந்தானோ அவன் கல்யாணம் முடிஞ்ச பிறகு இன்னைக்கு என்ன பண்ணுறான், வந்திருக்கான். என் தம்பி ஜெனிஸ் இருக்கிறான், சாம் இருக்கிறான், சாட்சிக்கு இன்னும் பலர் இருக்கிறார்கள். கல்யாணம் முடிஞ்ச பிறகு வரல, வாலிப வயசுலே வந்தாங்க, கல்யாணம் முடிஞ்ச பிறகு என்ன செய்கிறாங்க, இருக்கிறாங்க. எத்தனை வருஷம் ஆனாலும் என்ன செய்வாங்க, இருப்பாங்க, விட்டுட்டு ஓட மாட்டாங்க. புரியுதா? இல்லை பிரதர், நல்லா படித்து சம்பாதிச்சுட்டு அதுக்கப்புறம் நீ படித்து சம்பாதிக்கவும் மாட்டேன், வரவும் மாட்டேன், எனக்கு நல்லாவே தெரியும். எக்ஸ்கியூஸ் சொல்கிறது, சாக்கு புக்கு, அது இல்லை, இது இல்லை, அது இல்லை. இதெல்லாம் சொல்லுகிற என்னது, ஒரு மாச்ச பிடிச்ச ஒரு காரியம், சாக்கு புக். அகஸ்டின் ஜோக்குமாரனை கிண்டலாக சொல்லுவாங்க. அவர் ஊழியத்துக்கு போகும்போது ஒருத்தர் ஓன்ட்டு அழுதாராம், 60 வயசுக்காரர். என்னென்ன அழுறீங்க, நான் சந்தோஷமாக ஊழியத்துக்கு போகிறேன்னு. இல்லை தம்பி, நானும் உன்ன மாதிரி 25 வயசாக இருக்கும்போது ஊழியத்துக்கு வரேன்னு ஒப்பு கொடுத்தேன். எங்கள் வீட்டில் கல்யாணத்தை மட்டும் பண்ணிட்டு போகணும் என்ன செஞ்சாங்க, சொன்னாங்க. கல்யாணத்தை பண்ணேன், கல்யாணம் பண்ண உடனே போகலான்னு பார்த்தேன். 3 மாதம் கழித்து போவோன்னு நினச்சோம், அதுக்குள்ளே கன்சீவ் ஆகிட்டா முதல் பிள்ளை. திரும்ப கொஞ்ச நாள் கழித்து போகலான்னு பார்த்தோம், அந்த பிள்ளையை ஸ்கூலில் சேர்க்கணும். அடுத்து திரும்ப 2வது பிள்ளை. வருஷம் 35 வருஷம் ஆச்சு, நான் ஊழியத்துக்கும் போல, ஒன்றுமே என்ன செய்யலை. சரி, ஏன் சொல்லுகிறேன் என்றால் வாழ்வின் உசிதமான பருவங்களை தேவனுக்காக என்ன செய்ய வேண்டும், செலவிட வேண்டும். மல்கியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் ஒரு காரியத்தை அவர் சொல்லுவார், நான் எஜமானானால் என் கணம் எங்கே, மந்தையில் கடா இருக்கையில் கெட்டு போனதை நேர்ந்து கொண்டு படைக்கிற கபடஸ்தன் சபிக்கப்பட்டவன். எனவே பிள்ளைகளை இள வயதிலேயே ஆண்டவருக்கென்று பணி செய்ய என்ன செய்யுங்கள், ஆயத்தப்படுறதுனால எல்லாத்தையும் விட்டுட்டு மிஷினரியாக போங்கன்னு நான் சொல்ல வரல. இள வயதிலேயே ஆலய காரியங்களுக்கு அனுப்பி என்ன செய்யுங்க, பழகுங்க. படிக்க வேண்டியது இருக்கும், இல்லைன்னு சொல்லலை. எக்ஸாம் இருக்கும், இல்லைன்னு சொல்லலை. அதெல்லாம் முடிச்ச பிறகு வரேன்னா ஒரு நாள் என்ன செய்ய முடியாது, வரவே முடியாது. எங்கள் வீட்டில் ஒரு பைக்கு கூட இல்லாமல் ஒரு எக்ஸல் இருக்கும்போதே ப்ரேயர் செல் எடுக்க போனதுனால தான் இன்றைக்கி கார் வந்த போதும் நான் என்ன செய்ய முடியுது, ப்ரேயர் செல் எடுக்க போக முடியுது. இல்லை, நான் படித்து சம்பாதிச்சு கார் வாங்கின பிறகு ஒரு ப்ரேயர் செல் எடுக்க போவேன்னா காரும் வாங்க முடியாது, ப்ரேயர் செல்லாம் என்ன செய்ய முடியாது, எடுக்க முடியாது. புரியும்னு சொல்லி உங்களுக்கு நினைக்கிறேன். எனவே இருக்கிற பலத்தோடே, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடே போ, உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா. எனவே என்ன இருக்கோ அதை வச்சுட்டு செய்கிறதுக்குரிய இது வந்தாதான்
அது என்ன செஞ்சுட்டே இருக்கும், பெருகிக்கிட்டே இருக்கும். எனவே ஒருபோதும் ஊழியத்திற்கு சாக்கு பூக்கு என்ன செய்யாதிருங்கள், சொல்லாதிருங்கள். சிலர் சொல்லுவாங்க, இப்போலாம் வெளியே ஆண்டவரை பற்றி என்ன செய்ய முடியாது, பேச முடியாது, பேசினா என்ன செஞ்சுருவாங்க, அடிச்சிருவாங்க, நீங்கள் யோக்கியமான என்ன செஞ்சுருவாங்க, கேட்டுருவாங்க. அதனால் வெளியே யார்கிட்டையும் நான் என்ன செய்ய மாட்டேன், ஆண்டவருக்கு பற்றி சொல்லவே மாட்டேன். நான் கிறிஸ்தவங்கிறதே என்ன செய்ய மாட்டேன், பொய் 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 பச்சை பொய். சரியா? வெளியே எதிர்ப்புகள் இருக்கிறது உண்மைதான். தேவ ராஜ்யம் வளருவது போல சாத்தானுடைய ராஜ்யமும் என்ன செய்கிறது, வளருகிறது உண்மைதான். கிறிஸ்தவர்களை குறித்த ஒரு அவப்பெயர் இருக்கிறதும் என்னதுதான், உண்மைதான். அதற்காக நாம் சொல்லுவதை கேட்கவே மாட்டேன் என்று சொல்லுகிற அளவுக்கு என்ன கிடையாது, எதிர்ப்பு கிடையாது. சிலர் சொல்லுவாங்க, என்ன தெரியுமா சொல்லுவாங்க, வாயின் வார்த்தைகளெல்லாம் இயேசுன்னெலாம் என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது, வாழ்க்கையில் காண்பிச்சா போதும். இப்படிப்பட்ட ஆட்கள்கிட்ட பார்த்தீங்கன்னா வாயிலையும் சொல்ல மாட்டாங்க, வாழ்க்கையில என்ன செய்ய மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்க. ஊழியத்தை குறித்து நான் சொல்லுகிறேன், வாழ்க்கையில் இயேசுவை காண்பிக்க வேண்டும் ஃபர்ஸ்ட். ரெண்டாவது பக்கம் கட்டாயமாக வாயினால் சொல்லித்தான் ஆக வேண்டும். பயப்படக்கூடாது. இந்தியா எப்படி உருவாயிச்சுன்னு சொல்லி தைரியமாக என்ன செய்யுங்க, சொல்லுங்க. கால்டுவெல் இல்லைன்னா தமிழே கிடையாதுன்னு சொல்லி தைரியமாக என்ன செய்யுங்க, சொல்லுங்க. ஏன் பயப்படுறீங்க? நம்ம பேசுறது என்னது, ஹிஸ்டரி, வரலாறு. வில்லியம் கேரி இல்லைன்னா இவ்வளவு லாங்குவேஜ் என்ன செஞ்சிருக்காது, இலக்கணமே வந்திருக்காதுங்கிறத தைரியமாக என்ன செய்யுங்க, சொல்லுங்க. எங்கே போனாலும் ஐ எம் கிறிஸ்டியன் அப்படிங்கிறத தைரியமாக என்ன செய்யுங்க, கன்ஃபஸ் பண்ணுங்க. நம்ம ஏன் பயப்படணும், பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. 100% நமக்கு என்ன இருக்குது, உரிமை இருக்குது. இந்திய அரசாங்கம் அதற்கு என்ன கொடுத்துருக்கிறது, அனுமதி கொடுத்துருக்கிறது. நாட்டினுடைய பிரதமரே ஒரு கடவுளை பின்பற்றுவதை தைரியமாக என்ன செய்கிறார், அறிக்கை பண்ணுகிறார். மைக்கில் எல்லாரும் 140 கோடி மக்களுக்கு இந்த கடவுள் என்னை தேசத்திற்கு சேவை செய்ய அழைத்திருக்கிறார் என்று ஒரு நாட்டின் பிரதமர் சொல்ல முடியுமானால், நாட்டின் பிரஜைகளாகி நீங்களும் நானும் இயேசு இந்த பணியை செய்ய அழைத்திருக்கிறார், எனவே இயேசுவை நீ ஏற்றுக்கொள் என்று சொல்வதற்கு 100% என்ன இருக்கிறது, உரிமை இருக்கிறது. பயம் சொல்றதுக்கே என்னது, பயம். ஐயோ, அன்னைக்கு ஒருத்தர் சொல்றாரு, தம்பி இந்த அரசியல்வாதிகள் பேரெல்லாம் பிரசங்கத்தில் என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. போயா வீட்டில் உட்காரு, நீ வேணா பயந்துக்கிட்டு எங்கே உட்காரு, வீட்டில் உட்காரு, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டது. நம்ம என்ன தப்பாவா பேசுகிறோம், இல்லை யாரையாவது கடிந்து கொண்டு பேசுகிறோமா, இல்லை யாரையாவது தவறாக பேசுகிறோமா, உள்ளதை உள்ளதென்று என்ன செய்கிறோம் சொல்லுவோம். எனவே வாயின் வார்த்தைகளினாலே ஆண்டவரை கன்ஃபஸ் பண்ணுவதற்கு ஒருபோதும் என்ன செய்யக்கூடாது, தயங்கக்கூடாது. ஒரு டிராவல் போகிறீங்களா, ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்களா, தைரியமாக என்ன செய்யுங்க, சொல்லுங்க. ஜீசஸ் இஸ் த ரியல் காட். மிஷினரிகள் வரலன்னா உங்களுக்கு இந்த முன்னேற்றமே இல்லை. நான்லாம் எங்கள் ஆஃபீஸில் தைரியமாக என்ன செய்வேன், பேசுவேன். திருக்குறள்னு யாராவது டாபிக் எடுத்துட்டாங்கன்னா சோழி முடிஞ்ச அதோட. திருக்குறள் யார் எழுதுனா, எங்கேருந்து வந்துச்சு, திருக்குறளில் இயேசுவை பற்றி எத்தனை குறள் இருக்குன்னு ஓப்பனாக என்ன செய்வேன், கன்ஃபஸ் பண்ணுவேன். பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார். தம்பி இந்த குறளுக்கு விளக்கம் சொல்லுப்பா அப்படின்னு சொல்லி தைரியமாக என்ன செய்வேன், கேட்பேன். இந்த குறள் சுட்டி காட்டுவது யாரை, இயேசு கிறிஸ்துவை. இவ்வளவு ரிசோர்ஸ் வச்சுருக்கோம், இவ்வளவு ஹிஸ்ட்ரி இருக்குது, இவ்வளவு ப்ரூஃப் இருக்குது, ஆனால் பேசுகிறதுக்கும் கன்ஃபஸ் பண்ணுறதுக்கும் என்னது, பயம். எனவே நீங்கள் வேலை பார்க்கிற இடங்களிலே, உங்கள் நட்பு வட்டாரங்களிலே, உங்கள் குடும்பங்களிலே ஆரோக்கியமான விவாதங்களை என்ன செய்யுங்க, முன்னெடுங்கள். எங்கள் பெரியப்பா பிள்ளைகளெல்லாம் தீவிரமாக ஆண்டவரை எதிர்க்கிற குடும்பத்தை சேர்ந்தவர்கள் தான். ஆனால் அவர்கள் முன்னதாக தைரியமாக நான் என்ன செய்வேன், கன்ஃபஸ் பண்ணுவேன், நான் தைரியமாக ஆர்கியூமெண்ட் பண்ணுவேன். ஆனால் அவர்கள் மீது வைத்திருக்கிற அன்பு என்ன செய்யக்கூடாது, குறையக்கூடாது. புரியும்னு நினைக்கிறேன். நம்முடைய கருத்து வேற இருக்கலாம், அவங்களுடைய கருத்து வேற இருக்கலாம், நம்ம வணங்குகிற ஆண்டவர் வேற இருக்கலாம், அவங்க வணங்குகிற கடவுள் வேற இருக்கலாம். ஆனால் அதற்காக அவர்களை தனிப்பட்ட விதத்தில் ஒருபோதும் என்ன செய்யக்கூடாது, பகைக்கக்கூடாது. அதில் கவனமாக இருக்கணும். சத்தியத்தை சொல்ல வேண்டுமே ஒழிய அவர்களை சத்துருவாக என்ன செய்யக்கூடாது, நினைக்க கூடாது. அந்த ஒரு நல்ல பழக்கம் நமக்கு என்றைக்குமே என்ன செய்யணும், இருக்கணும். என்னுடைய ஆஃபீஸில் பிச்சு வேலையில் சொன்னேன், எங்கேயும் சொல்ல, என்னுடைய ஆஃபீஸில் எங்களுடைய சங்கங்களிலே ஒருத்தர் குரூப்பிலே ஒரு தவறான தகவலை போட்டார். நான் அதற்கு பதில் கமாண்ட் என்ன செய்தேன், வாட்ஸ்அப்பில் கொடுத்தேன். சரியா? நான் காலையிலே சொன்னேன் இல்லையா, தவறாக போட்டால் அமைதியெல்லாம் இருக்க முடியாது, கண்டிப்பாக என்ன செய்வேன், கேட்பேன். அவர் ஒரு தவறான தகவலை போட்டார், நான் அதற்கு ஒரு பதில் தகவலை கொடுத்தேன். கொஞ்சம் கிளான்ஸ் ஆகிட்டு, கருத்து வேறுபாடு, வாக்குவாதம். அதே மனிதன் 1 மாதங்கள் கழித்து நாங்கள் ஒன்றாக அலுவலக ரீதியாக சுற்றுப்பயணம் செய்வதற்கு வந்தார். நான் என்னுடைய காரை ஓட்டினேன். என்னுடைய காரில் அவர் தான் ஃப்ரெண்டில் என்ன பண்ணார், உட்கார்ந்தார், எனக்கு கைட் பண்ணார், ரிவர்ஸ் எடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணார். ஒன்றாக போனோம், ஒன்றாக சாப்பிட்டோம். என்னை கணிஸ் என்று சொல்லி அவர் என்ன செய்தார், அன்போடு அழைத்தார். நானும் அவரை நேசித்தேன். அது என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, எனக்கும் அவருக்கும் கருத்து வேறுபாடு, கருத்து மோதல், அந்த பர்சனல் லவ் என்ன செய்யாது, மாறாது. இன்றைக்கும் அவர் எனக்கு ஒரு நல்ல நண்பர். ஆனால் அதுக்காக அவர் சொல்கிற கருத்தை நான் என்ன செய்ய முடியாது, அங்கீகரிக்க முடியாது. இந்த உண்மையை முதல்ல புரிஞ்சுக்கிடுங்க. யாராக இருந்தாலும் சரி தான், டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன். இப்போ சாமுக்கும் எனக்கும் நீங்கள் ஆர்குமெண்ட் வச்சிங்கன்னா நாங்கள் 4 மணி நேரம் என்ன செய்வோம்,
ஆர்குமெண்ட் பண்ணுவோம், அப்படிதானே? 4 மணி நேரம் பண்ணுவோம். அவன் ஒரு இதுக்கு சப்போர்ட் பண்ணுவான், நான் சப்போர்ட் பண்ணுவேன், ஜெனிஸ் ஒரு இதுக்கு சப்போர்ட் பண்ணுவோம். நாங்கள் பல கருத்துக்கள் கொண்டவர்கள். ஆனால் அந்த பர்சனல் லவ் ஒரு நிமிஷம் என்ன செய்யாது, குறையாது. எனக்கு ஒன்றுன்னா அவன் வந்து முதல்ல யார் தான் வந்து நிற்பான், அவன் தான் வந்து நிற்பான். அவனுக்கு ஒன்றுனா ஃபஸ்ட்டு யாருக்கு தான் ஃபோன் வரும், எனக்கு தான் முதல் ஃபோன் வரும். அந்த பர்சனல் லவ். அதைத்தான் நான் திரும்ப சொல்லுகிறேன். உங்களுக்குள்ளே வேறுபாடுகள் இருக்கலாம், கொள்கைகள் மாறுபடலாம், கருத்துக்கள் மாறுபடலாம், வாக்குவாதங்களும் வரலாம். ஒருபோதும் எது மாறக்கூடாது, அன்பு மாறக்கூடாது. இதைத்தான் புறஜாதிகளுக்கு நான் என்ன செய்யணும். அவர்களுடைய கருத்துக்கள் வேறு இருக்கலாம், தெய்வங்கள் வேறு இருக்கலாம். அவர்கள் மீது வைத்திருக்கிற அன்பை மாறாமல் கிறிஸ்துவை பற்றி சொல்லும்போது நிச்சயமாக அவர்கள் என்ன செய்வார்கள், ஏற்றுக்கொண்டுதான் அவர்கள். இன்னைக்கும் திறந்த வாசல் என்ன செய்யுது, இருக்குது. டெட்டுக்காக கோச்சிங் நடத்தணும். 90-95 பேர் வந்தாங்க. இந்துக்கள் வந்தார்கள், முஸ்லீம்கள் வந்தார்கள், அத்தனை பேரும் வந்தார்கள். எல்லாரையும் உட்கார வச்சு மிஷினரிஸோட ஹிஸ்ட்ரி என்ன செஞ்சோம், சொன்னோம். தமிழை பற்றி டீச் பண்ணும்போது கால்டுவலை குறித்து என்ன செய்தோம், டீச் பண்ணணும். கல்லெறிய முடியுமா, முடியாது. ஏனென்றால் நற்கிரியை என்ன செய்கிறோம், அவர்களுக்கு வேண்டியதை செய்கிறோம், சத்தியத்தை சொல்லுகிறோம். ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாதும் யாருடைய கரத்தில் இருக்குது, அவர்களுடைய கரத்தில் இருக்குது. எனவே ஊழியத்தை குறித்த இந்த கண்ணோட்டங்களை என்ன செய்யுங்க, மாற்றுங்க. அடைபட்ட கதவு, மறிக்கப்பட்ட பாதைகள், இது எல்லாத்தையும் யார் திறந்து விடுவா, ஆண்டவர் திறந்து கொண்டே இருப்பார். திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். எனவே சிலுவை காட்சியை கண்டு முன்னேறி சேவை செய்வதிலே தீவிரமாக ஈடுபட, நமக்குள்ளே உள்ள கருத்து வேறுபாடுகளை மறந்து, சண்டை சச்சரவுகளை மறந்து விட்டு என்ன செய்வோம், கிறிஸ்துவின் பணிக்காக ஒன்றுபடுவோம். 1977ஆம் ஆண்டு நாட்டிலே எமர்ஜென்சி அறிவிக்கப்பட்டது. அத்தனை எதிர்கட்சிக்காரர்களும் என்ன செய்யப்பட்டார்கள், கைது செய்யப்பட்டார்கள். அப்பொழுது தேர்தல் வந்தது. எல்லா எதிர்கட்சி தலைவர்களும் ஒன்று கூடினார்கள். நமக்கு வேறு வேறு கொள்கை இருக்கலாம், வேறு வேறு கோட்பாடு இருக்கலாம், நீ அந்த கட்சி நான் இந்த கட்சியின் வித்தியாசங்கள் இருக்கலாம். ஆனால் நமக்கு ஒரே ஒரு காமன் எதிரி யார், அவர்கள் இந்திரா காந்தி அம்மையார். இப்பொழுது நம்முடைய ஒரே டார்கெட் யாரை தோற்கடிக்க வேண்டும், இந்திரா காந்தி அவர்களை தோற்கடிக்க வேண்டும். எனவே நாம் என்ன செய்வோம், ஒன்றுபடுவோம். முதல்ல அவங்களை என்ன செய்வோம், தோற்கடிப்போம். நம்முடைய வித்தியாசங்களை அதுக்கப்புறம் என்ன பண்ணிவிடுவோம், பார்த்துக்கொள்வோம் என்று அந்த தேர்தலிலே அவர்கள் ஒன்றுபட்டார்கள். ஜனதா என்கிற ஒரு அமைப்பை உருவாக்கினார்கள். 1977 தேர்தலிலே இந்திரா காந்தி அம்மையார், அசைக்க முடியாத நிலையில் இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் என்ன செய்தார்கள், வீழ்த்தினார்கள், வெற்றி பெற்றார்கள். இதைத்தான் கிறிஸ்தவர்களுக்கும் சொல்லுகிறேன். நமக்குள்ளே வித்தியாசங்கள் இருக்கலாம், வேறுபாடுகள் இருக்கலாம், சிலரை பிடிக்காமல் இருக்கலாம். ஆனால் நம் எல்லோருக்கும் ஒரே பொது எதிரி சாத்தான். முதலாவது அவனை தோற்கடிப்பதற்கு நாம் என்ன செய்வோம், ஒன்றுபடுவோம். நம்முடைய சண்டையை பரலோகத்தில் போய் என்ன செய்வோம், போட்டுக்கொள்வோம். எனவே இந்த பூமியில் இருக்கும் காலம் வரை ஒன்றிணைந்து ஒருவருக்கு ஒருவர் கை கொடுத்து சாத்தானை தோற்கடித்து பின்னர் நம்முடைய காரியங்களை என்ன செய்யலாம். என்றைக்கு இந்த ஒரு ஒன்னஸ் வருகிறதோ, ஒன் எனிமி என்கிற காரியத்திலே திருச்சபைகள் ஒன்றிணைகிறதோ, அன்றைக்கு தேசம் என்ன செய்யப்படும், ஆசீர்வதிக்கப்படும். இதற்காக வாஞ்சிப்போம், முயற்சி எடுப்போம். திறந்த வாசலை நமக்கு முன்பதாக வைத்திருக்கிறார். கடைசி சபையினுடைய காரியத்தை பார்த்து முடிப்போம். லவோதிக்கேயா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவென்றால் சொல்லி அங்கே சொல்லுகிறார், வசதியான பட்டணம், பொருளாதாரத்தில் சிறந்த பட்டணம். பூமி எதிர்ச்சி வரும்பொழுது, நிலநடுக்கம் வரும்பொழுது அரசாங்கம் மானியம் கொடுக்கும். இப்போ இந்த 2023 டிசம்பரில் வெள்ளம் வந்துச்சு. நம்ம வீட்டுக்கெலாம் ஒரு எத்தனை 5000 4000 3000 கொடுத்தாங்க. எனக்கு அவ்வளோ அமௌண்ட் ஞாபகம் இல்லை. 4000 6000 ரூபா கொடுத்தாங்க. நம்முடைய பகுதிகளுக்கு கொடுத்தாங்கல்ல. ஒரு பேரிடர் வரும்போது ஒரு இன்சென்டிவ் கொடுப்பாங்க கவர்மெண்ட், அதோட ரெஸ்பான்ஸ். இந்த மக்கள், இந்த பட்டணத்து மக்கள் நிலநடுக்க வந்து பாதிப்பு வந்தால் கூட கவர்மெண்ட் தர்ற பணமே எங்களுக்கு வேண்டான்ட்டாங்க. அவ்வளோ தூரம் என்னது, செழிப்பான பட்டணம், பொருளாதாரத்தில் சிறந்து விளங்கினவர்கள். அது மாத்திரமல்ல, கண்ணுக்கு போடுற ஒரு மருந்து, கண் மருந்துக்கு ஃபேமஸான பட்டணம் இந்த பட்டணம். அதனால தான் அதில் சொல்லுவார், உன் கண்ணுக்கு என்ன போடு, கழிக்கம் போடு. 6 சபைக்கும் கண்ணுக்கு கழிக்கும் போடுன்னு சொல்ல மாட்டார். லவோதிக்கேக்கு மட்டும் கண்ணு கழிக்கும் போடு ஏன்னு சொல்கிறாரு, அவங்க கண் மருந்து கண் கழிக்கத்தை உற்பத்தி பண்ணுகிறவர்கள். அவங்க லாங்குவேஜில் என்ன செய்கிறாரு, பேசுகிறார். அது மாத்திரமல்ல, கம்பளி ஆடைக்கு பெயர் போன நகரம் இந்த லவோதிக்கேயா. அது மாத்திரமல்ல, இந்த லவோதிக்கேயா பட்டணம் கொலோசே பட்டணத்துக்கும் எராப்போலி பட்டணத்துக்கும் நடுவில் இருக்கிறது. கொலோசே பட்டணத்திலிருந்து குளிர்ந்த தண்ணி ஊற்றி என்ன செய்யும், இங்கே வரும் லவோதிக்கே. எராப்போலியிலிருந்து சுடு தண்ணி ஊற்று வருமா. இந்த ரெண்டும் சேர்ந்து லவோதிக்கேக்கு வரும்போது அவங்களுக்கு வர்ற தண்ணி எப்படி இருக்குமான்னா, எப்படி இருக்கும், குளிர்ந்த வாட்டரும் சுடு தண்ணியும் சேர்ந்தா வெது வெதுப்பாக இருக்கும். நமக்கு வெது வெதுப்பு புரியுதோ புரியலையோ, அவங்களுக்கு நல்லா என்ன செய்யும், புரிஞ்சிருக்கு. அவங்க தண்ணி வெது வெதுப்பாகவே குடிக்கிறவர்கள். கொலோசையிலிருந்து குளிர்ந்த தண்ணி
எராப்போலி பட்டணத்திலேருந்து வெண்ணி தண்ணி வர்றதுனால ரெண்டும் சேர்ந்து எப்படி வருது? வெது வெதுப்பாக. இது அந்த சபையினுடைய காரியம். அது மாத்திரமல்ல, இந்த சபையிலே அநேக வீட்டு சபைகள், ஹோம் சர்ச்சஸ் இருந்தது. வீட்டு சபைகள், வீட்டிலே கூடி ஆராதித்து விட்டு ஒன்றாக போஜனம் பண்ணுவது அவர்களுடைய வழக்கம். அதனால தான் வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறேன், திறந்தா உங்க கூட நானும் சேர்ந்து என்ன செய்வேன்? போஜனம் பண்ணுவேன் என்று சொல்லி அந்த சபைக்கு ஏற்ற லாங்குவேஜில் என்ன செய்கிறார்? பேசுகிறார். அதை நீங்கள் என்ன செய்ய முடியும்? உணர்ந்து கொள்ள முடியும். இந்த அதிகாரத்திலே இந்த சபைக்கு அவர் என்ன சொல்கிறார் என்று சொன்னால், நான் 19ஆம் வசனம், நான் நேசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன். நேசிக்கிறவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன். இந்த சபையை குறித்து அவர் என்ன சொல்கிறார் என்று சொன்னால், நீங்கள் 17ஆம் வசனம் பாருங்க. நீ நிர்பாக்கியம் உள்ளவன், பரிதபிக்கப்படத்தக்கவன், தரித்திரன், குருடன், நிர்வாணியா இருக்கிறதை உணராமல் நான் ஐஸ்வர்யவான், திரவிய சம்பன்னன். அதை என்ன சொல்லணும்? பொருளாதார ரீதியாக செழிப்பாக இருந்தாலும் ஆவிக்குரிய ரீதியில் என்ன இல்லை? ஒன்றுமே இல்லை. கேட்டால் நீ சொல்லிடுற, இன்சென்டிவே நான் வாங்கலை, ரொம்ப பணக்கார பட்டணும், கண்ணுக்கு மருந்து வச்சுருக்கேன், ட்ரெஸ்ஸு தயார் பண்ணுறேன், வெது வெதுப்பான தண்ணி வச்சுருக்கேன், எல்லாம் சொல்கிறியப்பா. ஆனால் நீ தரித்திரன், நீ குருடன், நீ நிர்பந்திக்கப்படத்தக்க ஒரு மனுஷன். ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீ எப்படி இருக்க? டவுனாகி போய் கிடக்கிற. ஆண்டவரை தேடுகிறதுல ரொம்ப என்ன செய்கிற? ஒஸ்டாகி போய் கிடக்கிற. அதாவது என்ன சொல்கிறாருன்னா, ஒன்று சூடாக இருக்கணும், அல்லது எப்படி இரு கூலார். நீ ரெண்டும் கட்ட நிலமையில என்ன பண்ணியிருக்க? உட்காந்துருக்க. இந்த பூனை பார்த்தீங்கன்னா, இந்த சூடு பட்ட பிறகு அந்த அடுப்பு பக்கத்தில் என்ன செய்யாது? போகாது. குளிர்ந்த தண்ணிக்கும் பூனைக்கும் என்ன செய்யாது? ஆகாது. பூனை எங்கே போய் படுத்திருக்கும் தெரியுமா? அந்த நல்ல கதகதப்பாக இருக்கிற இடத்துல போய் என்ன செய்யும்? படுத்திருக்கு. இதே போல தான் பிசாசு சூடாக இருக்கிறவங்க கிட்ட என்ன செய்ய மாட்டான்? போக மாட்டான். குளிர்ந்தவங்க கிட்ட அவன் நம்ம ஆளுதான்னு சொல்லி என்ன செய்ய மாட்டான்? அங்கேயும் போக மாட்டான். இந்த அரை குறையா அரை வேக்காடாக இருக்கிறாங்க பார்த்தியா, அங்கே போய் என்ன பண்ணிவிடுவான்? ஜம்முன்ட்டு உட்காந்து குளிர்வேன். அதனால தான் ஆண்டவர் சொல்லுவார், நீ திருப்பி போடாத அப்பம் அரை வேக்காடு அப்படிம்பார். ஒன் சைடுப்பா. எனக்கு இந்த ஹோட்டலில் ஒன் சைடுன்னு கேட்ட உடனே இதான் என்ன செய்யும்? ஞாபகத்துக்கு வரும். நீ ஒன் சைடாக இருக்காதப்பா, இங்கே ஒரு கால் அங்கே ஒரு கால், ஆற்றுல ஒன்று சேத்துல ஒன்று, இங்கேயும் வார அங்கேயும் போகிற. இது என்ன வாழ்க்கை? மனம் திரும்பு. நான் உன்னை நேசிக்கிறேன், அதனால் சில நேரம் உன்னை என்ன செய்வேன்? சிட்சிப்பேன். உன்னைய குருடாக்கி, உனக்கு கண்ணுக்கு கலிக்கம் போட்டு, உனக்கு நல்ல ட்ரெஸ்ஸை போட்டு, ஆரங்கள் பூட்டி அலங்கரித்து உன்னை மனவாட்டியாக மாத்துறதுக்கு தான் நான் என்ன செய்கிறேன்? உன்னை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன். நீ என்ன செய்? மனம் திரும்பு. என்னைய பூட்டிக்கிட்டு நீ உள்ள போஜனம் பண்ணுறியப்பா, நான் வாசற்படியில் நின்று என்ன செய்கிறேன்? கதவை தட்டுகிறேன். சிட்சிக்கிறேன்கிறாரு, கதவை தட்டுகிறேன் அப்படிங்கிறாரு. நீ திறந்தா உன்னோடு கூட போஜனம் பண்ணுவேன். 3 காரியங்களை அவர் என்ன செய்கிறார்? சொல்லுகிறார். உன்னை சிட்சிக்கிறேன்ப்பா, நீ மனம் திரும்ப வேண்டியிருக்கு அப்படி சொல்கிறாரு. அது மாத்திரம் இல்லை, தட்டுகிற ஜென்டிலாக டீல் பண்ணக்கூடிய ஆண்டவர். என்றைக்குமே ஆண்டவர் ஒருத்தனை நிர்பந்தித்து இழுத்து பிடிச்சு வருகிற ஆண்டவர் அல்லவே அல்ல. ஜென்டிலாக டீல் பண்ணுகிறவர். கடைசியாக உன்னோடு கூட போஜனம் பண்ணுவேன். ஆதி மனுஷன் அந்த போஜனத்தில் தான் இழந்தான். அந்த இழந்து போன ஆசீர்வாதத்தை கடைசியாக அவர் என்ன செய்கிறார்? அவனோடு கூட போஜனம் பண்ணுவேன். வரிசையாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லி கடைசியில் ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கையை வாழணும்னா, நான் உன் கூட என்ன செய்ய போகிறேன்? உன்னோடு நான் ஐக்கியமாக இருப்பேன். ஆண்டவரோடு போஜனம் பண்ணுகிற அந்த உன்னத அனுபவத்துக்கு நான் உன்னை என்ன செய்கிறேன்? கொண்டு வருகிறேன் என்று சொல்லி ஒரு பெரிய வாக்குத்தத்தத்தோடு என்ன செய்கிறார்? முடிக்கிறார். 250 300 ஆண்டுகளுக்கு முன்னதாக ஆராதனை கீதங்கள் 609வது பாடலை சற்று எடுத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால், நான் இந்த 2 நாட்கள் உங்கள் மத்தியிலே கடந்து சொன்ன காரியங்களை 7 சரணங்களிலே அவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள்? தெளிவாக எழுதி வைத்திருக்கிறார்கள். பெருகு பெருகு சீயோனே சன்மார்க்கத்தில் முற்சிநேகத்தை விடாதே, ஆதி அன்பை விடாதே என்று சொன்னேன், முற்சிநேகத்தை விடாதே என்று போட்டிருக்கிறார்கள். 2வது சரணம் உத்தரி. 609 ஆராதனை கீதங்கள். உத்தரி உத்தரி சீயோனே, நீ அஞ்சாமல் சாவு மட்டுக்கும் நல்ல உண்மையாயிரு. 2வது பாயிண்ட் சொன்னேன், மரண பரியந்தம் உண்மையாயிரு. 3வது உன்னைக்கா உன்னைக்கா சீயோனே, உலகின் வாழ்வின் மேன்மையை எண்ணாதே, பழைய சர்ப்பத்தின் ஆளுகைக்கு கீழாகாதே. பெருகமு சபையில் சர்ப்பத்துடைய சிம்பல் இருக்குன்னு சொன்னேன். அதே வார்த்தை பழைய சர்ப்பத்தின் ஆளுகை என்று போட்டிருக்கிறார்கள். அதைத்தான் பாமாலை பாடல்கள் எழுதுகிறவர்கள் வேதத்தினுடைய பின்னணியை அறிந்து என்ன செய்கிறவர்கள்? எழுதுகிறவர்கள். அதனால தான் அந்த வார்த்தை அவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள்? போட்டிருக்கிறார்கள். 4வது சீரரி சீரரி தியத்ரா சபை, இந்த பக்கம் அந்த பக்க சாய ஏவும் ஆவியை பின் செல்லாதே. 5வது சரதை சபை, தேறிப்போ தேர்தைப்போ, மற்றோரை போல செத்துராதே, கிறிஸ்துவுக்குள் செழித்திரு, மாய வேஷம் போதாதே. மாய்மாலமாக இருக்காதீங்கன்னு சொன்னேன், அழகா போட்டிருக்கு, மாய வேஷம் போதாதே. 6வது ஏகிப்போ ஏகிப்போ சீயோனே, மேன்மை காண இந்த வேலை ஏற்றது, நன்மை செய்யத்தக்கதாக
கதவு திறந்ததல்லோ, திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். கடைசி தொய்யாதே தொய்யாதே, சீயோனே வெதுவெதுப்பாய் இராதே, பின்னானதை எண்ணாதே, உன்னுடைய கடை இக்கட்டில் தொய்யாதே. இந்த பாடலை பார்த்து செய்தியை ப்ரிப்பேர் பண்ணவில்லை, செய்தி தயாரித்து விட்ட பின்னர் தான் பாடலை திருப்பினேன். என்ன 7 காரியங்கள் சொன்னனோ அப்படியே அந்த வார்த்தை என்ன செய்யப்பட்டிருக்கிறது, போடப்பட்டிருக்கு. மூர்ச்சிநேகம், ஆதி அன்பை விடாதுன்னு இருக்கு, உண்மையாக இருக்குது, பழைய சர்ப்பத்தின் பாம்புக்கு ஆளுகைக்கு உட்படாதுன்னு இருக்கு, சாய ஏவும் ஆவி, எசபேலுடைய ஆவியை பின் செல்லாதேன்னு இருக்குது, மாற்றோரை போல செத்துறாதேன்னு போட்டிருக்குது, கதவு திறந்திருக்கு, வெது வெதுப்பாய் இராதே. எவ்வளவு ஒரு அர்த்தமுள்ள ஒரு செய்தி நிறைந்த பாடலை எழுதியிருக்கிறார்கள். கண்களை மூடி ஜெபித்து அர்ப்பணித்து விட்டு காணிக்கைக்கு இந்த பாடலை அர்த்தத்தை உணர்ந்தவர்களாக பாடுவோம். வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் இந்த பாடலை மனப்பாடம் செய்யுங்கள், பிள்ளைகளுக்கும் கற்றுக் கொடுங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 2-3 அதிகாரங்களை தொடர்ந்து வாசியுங்கள். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே முன்னேற ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். ஜெபிப்போம், கண்களை மூடுவோம், ஒப்பு கொடுப்போம். எசபேலினுடைய பேசித்தனத்துக்கு உள்ளாயிருக்கிறேனா, பொருளாசை இருக்கிறதா சிந்தித்து பார்ப்போம். மனம் திரும்ப விருப்பம் இருக்கிறதா, சின்ன பாவம் என்று சொல்லி அதை வளர விட்டிருக்கிறேனா, ஆவிக்குரிய வாழ்க்கையில செத்த நிலைமையில் இருக்கிறேனா அல்லது உயிர் பெற்று இருக்கிறேனா, ஜீவனோடு இருக்கிறேனா என்று சிந்தித்து பார்ப்போம். நன்மை செய்வதற்கு திறந்த வாசல் எனக்கு முன்பாக இருக்கிறது. எத்தனை பேருக்கு நன்மை செய்ய விருப்பம் கொண்டிருக்கிறேன், ஊழியத்திற்கு சாக்குப்போக்கு சொல்லுகிறேனா என்று யோசித்து பார்ப்போம். சோம்பலை நம்மை விட்டு அகற்றுவோம். அவருடைய பவர், அவருடைய பிராமிஸ், அவருடைய பிரசன்ஸ் எனக்கு வாக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனாலும் இன்றி குளிருமின்றி வெதுவெதுப்பாக இருக்கிறேனா, நான் ஐஸ்வர்யவான் என்று என்னை நானே ஏமாற்றிக் கொள்கிறேனா, ஆவிக்குரிய வாழ்க்கையில் உள்ள தரித்திரம் நீங்க எனக்கு உதவி செய்யும். இந்த வருடமும் இந்த மரம் இருக்கட்டும் என்று என்னை அனுப்பியிருக்கிறீர். இந்த லெந்து கால கன்வென்ஷன் கூட்டங்களை பிரயோஜனப்படுத்தி எனக்கு பலன் தாரும். என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு அடி முன்னேற என் பிள்ளைகளை, என்னுடைய பேர பிள்ளைகளை, என் திருச்சபை மக்களை நேசிக்க, திருச்சபையின் ஒருமனைப்பாட்டை வாஞ்சிக்க, ஒருமித்து ஆண்டவர் நாமத்தை உயர்த்த, தேசத்தை அவருக்கு சொந்தமாக்க என்னை அர்ப்பணிக்கிறேன், என்னை எடுத்து பயன்படுத்தும் என்று சொல்லி ஒப்புக் கொடுப்போம். நல்ல பிதாவே, உடைய வார்த்தைகளுக்காக நன்றி. 2 நாட்கள் உடைய பாதத்திலே வசனத்தை கேட்க உடைய பிள்ளைகளுக்கு நீர் உதவி செய்தீர். அதன்படி வாழ நீர் கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளு நல்ல பிதாவே.